ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. இன்றைய கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க இன்றைய கதைக்கு போகலாம். ஏலகிரி மலை வளைவில் 10வது கொண்டை ஊசி வளைவில் மலைகளின் சரிவில் முகம் சிதைக்கப்பட்டு கண்கள் தோண்டப்பட்டு உடலின் சதைகள் பித்தெறியப்பட்டு ஆங்காங்கே சதைகள் கிடக்க கை கால்கள் என தனித்தனியாக கிடந்த பெண்ணின் சடலத்தை பொட்டலமாக்கி ஏற்றிக்கொண்டிருந்தனர் காவல்துறையினர். வேலூர் டிஎஸ்பி சர்க்குணம் முகவாயை தடவியபடி சுற்றிலும் கண்களை ஓடவிட்டார். சார், பாடி இருக்கிற கண்டிஷனை பார்த்தா ஏதோ விலங்கு அடிச்சு போட்டது போல தெரியுது. ஆனா இங்க கொடூர விலங்குகள் ஏதும் இல்லைன்னு இந்த ஏரியா மக்கள் சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் விஜயராகவன் தன் சந்தேகத்தை கூற, எனக்கும் அந்த டவுட் இருக்கு. பட் அந்த பெண் எப்படி தனியா இந்த இடத்துக்கு வருவா? விலங்கே இருந்தாலும் இந்த காட்டுக்குள்ள வந்திருந்தா தானே பிடிக்கும். அதுவும் இல்லாம இந்த கொண்டை ஊசி வளைவில் பேருந்து கூட இங்க நிக்காது. சரி, கான்ஸ்டபிள்களை விட்டு ஏதாச்சும் தடையும் கிடைக்குதான்னு பாருங்க என்ற டிஎஸ்பி சர்க்குணம். சரிவில் இறங்கி 10க்கு மேற்பட்ட கான்ஸ்டபிள்கள் இறங்கி அலசி தேட மலைப்பாதையில் மக்களின் கூட்டம் அலைமோதியது. புலி அடிச்சு போட்டிருக்காம், இல்ல சிறுத்தை நடமாட்டம் இருக்கிறதா பேசிக்கிறாங்க. ஐயோ, தனியா 2 வீலரில் வரக்கூட பயமா இருக்கே. இங்க வந்தா விலங்கு மலை மேல இருக்காதுன்னு எப்படி நம்புறது? பீதியில் மக்கள் இருந்தனர். சார் என்று கீழிருந்து குரல் வரவே எல்லோரும் கீழே பார்க்க அங்க கான்ஸ்டபிள் கத்தினார். சார், இங்க ஒரு பாடி அது போலவே இருக்கு என்று கத்த பயத்தில் உறைந்தனர் இதை கேட்ட மக்கள். என்னங்க, முக்கியமான அந்த ஃபைலை எடுத்து வச்சிட்டிங்களா? கையில் ஆவி பறக்கும் காஃபி கோப்பையோட படுக்கை அறைக்குள் நுழைந்தாள் சில்வியா. கட்டில் மேலே சூட்கேஸ் ஒன்று திறந்து கிடக்க பக்கத்தில் சலவை செய்யப்பட்ட பேண்ட் ஷர்ட் உள்ளாடைகள் துண்டு என இருக்கும் ஃபைல்கள் 3 தர்ஷன் கையில் இருந்தது. குனிந்து அவற்றை அடுக்கிக் கொண்டிருந்தவன் காஃபியின் மனம் அறையில் சூழ தலையை நிமிர்த்தினான். அவன் ஃபார்மல் அடையில் ஷாம்பு போட்டு குளித்த தலைமுடி காற்றில் பறந்தபடி அவன் நெற்றியில் புரள அளவான அழகிய மீசை குறுந்தாடி ஒரு ஹீரோ போலவே காட்சி தந்தவனை இமைக்க மறந்தவளாய், இவர் என் கணவர், எத்தனை அழகானவர், இவர் என் கணவர் என்று வாய் முணுமுணுக்க காஃபியை கேட்டு கை நீட்டி கொண்டிருந்தவனிடம் காஃபியை தராது அவனையே பார்த்து கொண்டு நின்றாள். ஹே சில்லு, காஃபியை தராம என்ன யோசிக்கிற? அப்பப்ப இது போல பிரேக் ஆயிடுற, என்னாச்சு உனக்கு என்று அவள் கண் முன்னால் சொடக்கு போட்டான் தர்ஷன். நத்திங். அது சரி, மாசத்துல 1 வாரம் டெல்லிக்கு பறந்துடுறீங்க. கம்பெனி வேலையா? இந்த 1 வாரமும் எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஓஹோ, என்ன சில்லு, இப்பதான் புதுசா நான் போறேன்னா? நமக்கு கல்யாணமாகி 3 வருஷம் ஆச்சு. இந்த 3 வருஷத்திலேயும் நான் போய்கிட்டு தானே இருக்கேன். கம்பெனி ஆடிட்டர்னா அப்படித்தானே போகணும். சென்னையில் 10 கம்பெனி, டெல்லியில் 4 கம்பெனி. கணக்கு வழக்கு பார்க்கணும். எங்க டீம் கம்பெனி கணக்குனா சும்மாவா? பேலன்ஸ் ஷீட் போட்டு முடிக்கிறதுக்குள்ள தலையை பிச்சிக்க வச்சிடுது. அவ்வளோ கஷ்டமான வேலை எதுக்கு நீங்க பார்க்கணும்? பேசாம அதையெல்லாம் விட்டுட்டு நாமே சொந்தமா ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிஸ்னஸ் பண்ணாலும் கஷ்டப்பட்டு தான் முன்னேற முடியும். அதுவும் இல்லாமல் இந்த வேலைக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் தராங்களே. இது போல் முதல் போட்டு நாமளே பிஸ்னஸ் பண்ணால் கூட இந்த அளவு பணத்தை எதிர்பார்க்க முடியாது. இப்போ பாரு, அந்த அளவு வருமானம் வந்ததால தானே ஊருக்கு ஒதுக்குப்புறமா இவ்வளோ பெரிய பங்களாவை கட்ட முடிஞ்சது. நம்ம வருங்கால சந்ததிக்கு இப்போவே பேங்க் பேலன்ஸ் ஏறிக்கிட்டு இருக்குல்ல. இங்கே பாரு சில்லு, நான் இல்லாத இந்த நேரத்தில் நீ தனியாக இங்கே இருக்க வேணாம்னு தானே உன் அம்மா வீட்டுக்கு பலவந்தாங்களுக்கு போக சொல்லிடுறேன். அங்கிருந்து தானே நீ உன் வேலைக்கும் போற. கண்மூடி திறக்கிறதுக்குள்ள 1 வாரம் ஓடிட போகுது. சரி சொல்லு, உனக்கு இந்த முறை என்ன வாங்கி வரணும்? எனக்கு எதுவும் வேணாம். நீங்கள் வந்தவுடன் உங்களுக்கு சர்ப்ரைஸ் காத்திருக்கு. இட்? என்ன சர்ப்ரைஸ்? அதான் சர்ப்ரைஸ்ன்னு சொல்கிறேனே, அப்புறம் எப்படி சொல்வேன்? என்னடா கிளம்புறப்ப சஸ்பென்ஸ் வைக்கிற? எனக்கு அங்கே வேலையே ஓடாதே. அப்போ போகாதீங்க, நாளைக்கு அதை சொல்லிடுறேன். அதான் முடியாதே. சரி விடு, வந்தே அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். சரி கிளம்பு, உன்னை அம்மா வீட்டில் விட்டுட்டு போகிறேன். இல்லை, இன்னைக்கு என் ஃப்ரெண்டு சாகித்யா இங்கே வரதா சொல்லியிருக்கா. ஆஃப் டே லீவ் போட்டிருக்கேன். நாங்கள் சேர்ந்து வேலைக்கு போய்க்கிறோம். ஓகே, கேரியான். சரி, நான் வரேன். வழக்கமாக என் கிஃப்டை கொடுத்துடு. அதானே, இதை மட்டும் மறந்துட மாட்டீங்களே என்று சிரித்தவாறு அவன் கன்னத்தில் உதட்டை பதித்தாள்.
உதட்டு முத்தம் உதட்டோடு தான் இருக்கணும். ஆனா எப்பவும் அதை மட்டும் தரவே மாட்டேங்கிற. இல்லாத ஊருக்கு இழுப்புவ சர்க்கரையாம். அந்த கணக்கா இதாச்சும் கிடைச்சதேன்னு சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஏக்கத்துடன் அவளை பார்த்தவாறு அவன் கிளம்ப, என்னமோ பந்தியில் இனிப்பே கிடைக்காத மாதிரி பேசுறீங்க. நைட்டானே கிடைக்குதில்ல. வெளியில கிளம்புறப்ப மூட் அவுட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே டீச்சர் அம்மா. சரி, பாய் பாய். சிரித்துக்கொண்டே அவளது கன்னத்தை தட்டி விட்டான். காரிலேறி கிளம்பியவன் கைகளை அசைத்து டாட்டா கூறியவாறே செல்ல, அதன் தெருவில் கிளம்புவரை கை காட்டிக் கொண்டிருந்தவள் சோகமாக சோஃபாவில் வந்தமர்ந்தாள். வேலைக்கார் பெண்மணிகள் பர்வதமும் சாந்தியும் அவள் அருகே வந்து, மேடம், இன்னைக்கு மதியம் விருந்தாளி வரதா சொன்னீங்களே, விருந்து தயாரிக்கட்டுங்களா என்று கேட்க, ரொம்ப ஹெவியா வேணாம், அவ சாப்பிடவே பயப்படுறவ, அதனால ரொம்பவே சிம்பிளா சமைங்க போதும் என்றவன் மாடியில் தன்னறைக்கு சென்றாள். கட்டிலில் படுத்தவாறு தர்ஷனை முதலில் தான் சந்தித்த அந்த தருணத்தை நினைத்து பார்த்தாள். அம்மாவும் தானும் கடை வீதியில் பர்ச்சேஸ் செய்துவிட்டு காரை எடுக்க, ஏனோ அது அன்று ரொம்பவே மக்கர் செய்ய ஆரம்பித்தது. பின்னால் வந்த கார் வழிவிடச் செல்ல ஹாரன் அடித்த வண்ணம் இருக்க, எரிச்சலாகி போனவள் கீழிறங்கி காருக்குள் இருந்த இவனிடம் ஜன்னலை திறக்க சொல்லி சைகை காட்டி, ரொம்ப அவசரமும் எனக்கு வேலை எதுவுமே இல்லை, அதனால சும்மா காரை இங்கே நிறுத்தி விளையாடிக்கிட்டு இருக்கேன். ஏன் மிஸ்டர், ஒரு கார் வழியில் நின்றுக்கிட்டு இருந்தா இறங்கி வந்தாவது என்ன ஏதுன்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு கார் ரதத்திலிருந்து இறங்காம சும்மா நுயின்னு ஹார்ன் அடிச்சு கடுப்பேத்துறீங்க. இப்போ என்ன, உங்களுக்கு வழிவிடணும் அவ்வளோதானே? அப்படின்னா கீழே இறங்கி வந்து காரை தள்ளி ஓரமாக நிறுத்திட்டு வழியை ஏற்படுத்திக்கங்க. ஏன்னா என்னால் காரை தள்ள முடியாது என்று கோபமாக பேச, காரை விட்டு இறங்கியவன், ஏன் காருக்கு என்னாச்சு, ஸ்டார்ட் ஆகலை என்று கேட்க, ஆமா, ஏன்னு தெரியல என்று சற்று வாய்ஸை குறைத்து பேசினார். நான் பார்க்கலாமா என்றவன் கார் பேனட்டை திறந்து செக் செய்தான். ஏதோ வேலை பார்த்தான். மீண்டும் மூடிவிட்டு காருக்குள்ளே ஸ்டார்ட் செய்ய உடனே ஆன் ஆகியது. சில்வி அம்மா அவனிடம் நன்றி கூற அவரை உற்று பார்த்தவன் முகம் மலர்ந்து, நீங்க ரேணுகா டீச்சர் தானே என்று கேட்டான். ஆச்சரியமாக அவனை பார்த்தவர், ஆமா, நீ யாருப்பா, என்ன தெரிஞ்சு வச்சிருக்க என்று மகிழ்வோடு கேட்டவரிடம், டீச்சர், மதுரையில் நான் உங்ககிட்ட 10th படித்தவன், ஞாபகம் இருக்குங்களா, என் பேர் தர்ஷன் என்று கையெடுத்து கும்பிட்டபடி கூறியதும், அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம், சாரிப்பா, எனக்கு நினைவுக்கு வரல, ஆனாலும் சந்தோஷமா இருக்கு உன்னை போல ஸ்டூடெண்ட்களை சந்திக்கும் போது என்றார் ரேணுகா. நீங்கள் இன்னொன்னே மறந்திருக்கீங்க, நான் உங்கள் கணவர் பிரபாகர் சாரோட நண்பர் மகன் அப்போது என்றவன் ஆச்சரியமுடன் பார்த்தவர், ஓ, நீ சத்குரு அண்ணனோட பையனா? சாரிப்பா, உங்களையெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சுல்ல, அதான் மறந்திருக்கேன் என்று தழுதழுத்த குரலில் அவர் பேசவே, ஆமாம் டீச்சர், நான் 10வது முடித்த உடனே நாங்கள் அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் வந்ததால் டெல்லிக்கு போயிட்டோம். அங்கிள் கூட அப்பா கிட்ட அப்பப்போ பேசுவார், ஆனால் ரொம்ப நாளாகவே அவர்கிட்ட இருந்து ஃபோன் வரலன்னு அப்பா புலம்பிக்கிட்டே இருந்தார். அவர் தன் கணவரை பற்றி கூறியதுமே கண்கள் கலங்கினாள் ரேணுகா. ஒரு ஆக்சிடென்ட்ல அவர் போய் சேர்ந்துட்டாரு. அதனால நாங்களும் மதுரையை விட்டு என் அம்மா வீட்டுக்கு சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துட்டேன். இவ என் மக சில்வியா. உனக்கு தெரியுமா இவளை? அப்போ ஏன் தெரியாம டீச்சர், நான் அப்பா கூட உங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். அப்ப 4வதோ 5வதோ படிச்சதா எனக்கு ஞாபகம். இதை கேட்ட சில்வியா, எனக்கு உங்களை பார்த்த மாதிரியே நினைவில்லையே. சரி, இப்போ நாங்கள் கிளம்புறோம், ரொம்ப தேங்க்ஸ் ஹெல்ப் செஞ்சதுக்கு என்று அவள் காரில் ஏறினாள். இருமா, தர்ஷனிடம் நம்பர் வாங்கிட்டு வர என்ற ரேணுகா, எங்கள் வீடு கிழக்கு தாம்பரத்தில் தான் இருக்கும், இந்தா என் விலாசம் என விசிட்டிங் கார்டு ஒன்றை எடுத்து தந்தவன், அப்பா அம்மாவை நான் ரொம்ப விசாரிச்சதா சொல்லுப்பா, ஒரு நாளைக்கு அவங்கள கூட்டிக்கிட்டு வாயேன், நான் அவங்கள பார்த்து எத்தனை வருஷமாச்சு என்றவுடன் புன்னகையுடன், கண்டிப்பாக கூட்டி வரேன் டீச்சர் என்று கிளம்பினான். அதன் பிறகு இரு வீட்டாரும் மாறி மாறி அவர்கள் இல்லத்திற்கு சென்று நட்பை பலப்படுத்த, அதே சமயம் சில்வியா தர்ஷன் காதலும் வளர்ந்து கொண்டிருந்தது. இதை அறிந்து கொண்ட பெற்றோர் ஒரு சுப முகூர்த்தத்தில் இருவரையும் திருமண பந்தத்தில் இணைத்து வைத்தனர். ரேணுகா தன் தாய் வீட்டோடு இருந்து கொள்ள தர்ஷனின் பெற்றோர் வெகு காலத்திற்கு பிறகு சொந்த ஊரான மதுரைக்கு சென்று விட்டனர். தர்ஷன் சில்வியா தங்களுக்கென தாம்பரம் அடுத்த மன்னிவாக்கத்தில் ஊருக்கு வெளியே எக்ஸ்டென்ஷன் ஏரியாவில் நிலம் வாங்கி பங்களா டைப்பில் வீடு கட்டி குடியேறிவிட்டான். பக்கத்தில் தூரமாகவே அங்கொன்றும் இங்கொன்றுமாகவே வீடுகள் இருந்தன. வீட்டில் கூர்க்கா, தோட்டத்தை பராமரிக்க ஈரான் வேலையாட்கள், வீட்டு வேலைக்கென்று 2 பெண்கள் என பாதுகாப்பு ஆட்களை ஏற்பாடு செய்திருந்தான் தர்ஷன். இருவருக்கும் கார்கள் இருந்ததால் டிரைவிங் தெரிந்ததால் வேலைக்கு இருவருமே தாங்களே ஓட்டி செல்வர்.
சில்வியா கிழக்கு கடற்கரை சாலையில் இயங்கும் மிகப்பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் பணிபுரிகிறார். திருமணம் முடிந்து 3 ஆண்டுகள் ஆகியும் குழந்தை பிறக்கவில்லை. இன்னும் கொஞ்சம் போகட்டும், உடனே எதற்கு என்ற தர்ஷன் கூறிவிடவே 2 வருடங்கள் தள்ளி வைத்தனர். இப்போது குழந்தை வேண்டும் என்று நினைக்க நாட்கள் தள்ளி செல்லவே இல்லை சில்வியாவுக்கு. இருவரும் மருத்துவ சோதனை செய்து கொண்டனர். சில்வியாவுக்குத்தான் கவலை பிடித்து கொண்டது. தர்ஷனோ இதற்கெல்லாம் கவலைப்படுவதாகவே தெரியவில்லை. இப்ப என்ன, டெஸ்ட் டியூப் பேபிக்கு முயற்சிக்கலாம், கவலையை விடு என்று ஒற்றை வாரத்தில் அடக்கி விடுவான். மணி 12 நெருங்கவே தனது தோழியை வரவேற்க கீழே வந்து போர்ட்டுக்கோவில் அமர்ந்தாள். சாகித்யா விலையுயர்ந்த கார் வலிக்கு கொண்டு வந்து நின்றது போர்ட்டிக்கோவில். பேருக்கேற்றாற் போலவே நெடிய உருவம், கம்பீரமான தோற்றம், ஜீன்ஸ் டிஷர்ட், பாய்கட் ஹேர் ஸ்டைல், கண்களில் விலையுயர்ந்த கண்ணாடி, கையில் வாட்ச், கழுத்தில் எந்த ஆபரணம் மின்றி இருக்க காதில் மட்டுமே சிறு வைரக்கம்மல் ஜொலித்தது. தோழிகள் இருவரும் கட்டிப்பிடித்து கொள்ள வெகுநாள் கழித்து சந்திப்பதில் ஹாலில் சோஃபாவில் அமர்ந்தபடியே அரட்டை அடித்துக் கொண்டிருந்தனர். மதிய உணவுக்கு பிறகு அவளது அறையில் அரட்டை, சிறிது தூக்கம் என பொழுது கழிய இரவு 7 மணி அளவில் சாகித்யா கிளம்பினாள். என் கணவர் ஊரில் இல்லை, நீ இன்றிரவு இங்கே தங்கிவிட, எனக்கும் கம்பெனி கொடுத்தது போலிருக்கும் சில்வியா கூறவே தலையாட்டி விட்டாள் சாகித்யா. இரவு 11 மணி அளவில் மற்றொரு அறையில் இருவரும் படுப்பது என்று முடிவானது. பேசிக்கொண்டே இருந்தார்கள். சாகித்யா தனது தந்தையின் கம்பெனியை கவனித்துக் கொள்கிறாள். ஓய்வு கிடைத்ததால் தோழியை சந்திக்க கிளம்பி விடுவாள். இம்முறை சில்வியாவை சந்திக்க வருவதாக போன் செய்யவே இன்று விடுப்பு எடுத்துக்கொண்டாள் சில்வியா. கட்டிலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தவர்களுக்கு வேலைக்கார பெண் பால் கொடுத்து விட்டு சென்றாள். தர்சன் இல்லாத நாட்களில் வேலைக்காரர்கள் அனைவருமே சில்வியா பாதுகாப்புக்கு அங்கேயே தங்கிவிடுவர். சில்வியா 6 மாசாச்சு நம்ம சந்திச்சு. சாகித்யா பாலை குடித்து கொண்டு கேட்க, இருக்கும், நம்ம ராதா கல்யாணத்துல சந்திச்சது, அதுக்கு பிறகு பார்க்கவே முடியல. எங்க நீதான் ரெக்க கட்டி ஃப்ளைட்லேயே பறந்துக்கிட்டு இருக்கியே, எப்படி சந்திக்கிறது? என்ன பண்றதுப்பா, பிஸ்னஸ்ல இறங்கிட்டா நம்ம கடுமையாக உழைச்சாதான் முன்னேற்றத்தை காண முடியும். பாதுகாக்க மேனேஜர் இருக்கார், சூப்பர்வைசர் இருக்கான்னு நாம நிதானமாக அடியெடுத்து வச்சா வரக்கூடிய நிரலாபம் கூட கிடைக்காம போயிடும். எப்பவுமே கொண்டவன் கண்காணிப்பிலேயேத்தான் எதுவும் வளரணும். இல்லாட்டி வேலையே பயிர மேய்ஞ்சாலும் மேய்ஞ்சிடும். அதுக்கு இடம் கொடுத்துட கூடாது இல்லையா? சாகித்யா கூறியதை தனக்குத்தானாக எடுத்துக்கொண்ட சில்வியா, ஆமாண்டி, நீ சொல்றதும் வாஸ்தவந்தான். கொண்டவன் பார்வையில தான் பயிர் வளரணும், அப்பத்தான் அதன் வளர்ச்சியை கண்டு ஆனந்தப்படுவான் என்றவள் தன் வயிற்றை தடவினாள். என்னடி வயிற்று தடவிக்கிற, என்ன ஏதாச்சும் விசேஷமா? இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா உன்னோட முகம் பளபளன்னு இருக்கு, உடம்பு பூ கூட பூசணா போல தெரியுது. வந்த உடனே கேட்கணும்னு இருந்தேன், பேச்சு சுவாரஸ்யத்துல மறந்தே போனேன். சிறிது நேரம் பேசாது மௌனமாய் இருந்தவன் சாகித்யா கையை பிடித்து கொண்டு, சாகி, 3 வருஷமா ஒவ்வொரு மாசமும் நான் எதிர்பார்த்து பார்த்து ஏமாந்து இருந்தேன். அவர் என்னவோ இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்காரு. ஆனா எனக்கு மட்டும் ஒரே ஒரு ஆசைடி, எனக்கா ஒரு குட்டி தர்ஷனோ குட்டி தர்ஷினியோ இந்த வீட்டில் தவழ்ந்து விளையாடணும்னு ஏக்கமும் பெருசா வளர, அவரோ இப்ப எதுக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிடுறாரு. அவர் இல்லாத நேரத்துல தலையில நனைகிறது தான் என்னோட வாடிக்கையான நிகழ்வா இருந்துச்சுடி. ஆனா பாரு, போன மாசம் டேட் தள்ளி போயிடுச்சு. எதுக்கும் 40 நாள் ஆகட்டும், அவர்கிட்ட சொல்லலாம்னு இருந்தேன். நேத்து தான் டாக்டர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த விஷயத்த என் அம்மா கிட்ட கூட நான் சொல்லலை. ஏன்னா முதல்ல இவர்கிட்ட தான் சொல்லி அவர் தோல்ல சாஞ்சு ஆனந்த கண்ணீர் விடணும்னு நினைச்சேன். நான் அவர் வரவை எதிர்பார்த்து இருந்தா அவர் டெல்லி ஃப்ளைட்டு டிக்கெட்டோட வராரு. எனக்கு சப்புன்னு போயிடுச்சு. இன்னைக்கு அவரையும் லீவ் போட சொல்லிட்டு மாங்காடு கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு அப்படியே அம்மா பார்த்து சொல்லணும்னு பிளான் போட்டிருந்தேன். இவர் காலையிலே கிளம்புன்னு சொன்னதுமே கொதிக்கிற பல்ல தண்ணி தெளிச்சு அடுக்கி விட்டது போல மனசு தவண்டுடுச்சு. எத்தனை ஆசையாக இருந்தேன் தெரியுமா? நான் சொல்ல அதை கேட்டு அவர் காட்டும் எக்ஸ்பிரஷனை பார்க்கணும்னே ஃபோனில் கூட சொல்லலை. அதான் மனசு கஷ்டமாக இருக்குது. உன் வேதனை புரியுதுடி. ஆனால் அவர் தொழில் அப்படி. எப்போவுமே அடிக்கடி அவர் டெல்லி போகிறது தானே. நீ நைட்டே அவர்கிட்ட இதை சொல்லியிருக்கணும். ஒருவேளை அந்த சந்தோஷத்தில் அவர் ப்ரோக்ராமை கேன்சல் கூட பண்ணியிருக்கலாம். வேண்டாம்னு தான் சொல்லலை. அவர் போகலைன்னா அந்த கம்பெனியோட இந்த மாத வேலை பெண்டிங்கில் வந்துடும். அப்புறம் அதையும் சேர்த்து 10 நாளாச்சும் அங்கே தங்க வேண்டி வரும். அடுத்து போகும்போது போயிட்டே வரட்டும். ஆக்க பொறுத்தவள் ஆற பொறுக்க மாட்டேனா? இரவு பொழுது 2 மணி வரையிலும் தூங்காத இரவாயானது. அப்பொழுதுதான் அந்த மோசமான விடியல் அவர்களுக்கு ஆரம்பித்தது.
பேசிக்கொண்டே இருந்தவர்கள் மூடியிருந்த ஜன்னல் வழியே நிழலுருவம் நெடியதாக தோன்றவே இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். சில்வியா, யாரது இந்த நேரத்துல வெளியில? வேலைக்காரங்க இருப்பாங்களாம். மேபி. ஆனா இவ்வளோ நீளமா தெரியுதே நிழல். லைட் வெளிச்சத்தின் திசையை பொறுத்து அது இது போல இருக்கலாம். சரி, தூங்கலாமா? மீண்டும் அந்த நிழல் மிக நெருக்கமாகவே ஜன்னலில் தோன்ற இருவருமே அதிர்ந்தனர். ஹே, யாரோ ஜன்னல் வழியா நம்மளை கவனிக்கிற மாதிரி தோணுது. வேலைக்காரங்க இது போல டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இது யாரோ ஒருவேளை திருடனா இருப்பானோ? சில்வியா பயத்துடன் பேச, தைரியசாலியான சாகித்யா தன் பேக்கை திறந்து அதிலிருந்து சிறிய அளவு துப்பாக்கியை எடுத்தாள். அதை கண்ட சில்வியா மேலும் பயந்து, முன்னாடி துப்பாக்கி வச்சிருக்க, லைசன்ஸ் இருக்கா என்று நடுக்கமாய் கேட்க, இல்லாமலையா என் ஹேண்ட்பேக்ல வச்சிருப்பேன். சரி நீ இரு, நான் கதவை திறந்து யாருன்னு பார்க்கறேன். வேகமாக கதவருகே சென்றவள் திரும்பி, சிலா, ஏதோ சத்தம் கேட்டா பயந்துடாத, அது என் துப்பாக்கி வெடிக்கும் சத்தமாகத்தான் இருக்கும் என்று கூறிவிட்டு கதவை திறந்து வராண்டாவில் வந்து நின்றாள். அதற்குள் சில்வியா வீட்டில் லேண்ட்லைன்லிருந்து போனை எடுத்து பட்டனை மட்டும் அழுத்தினாள். கீழே இருக்கும் வேலைக்காரர்களை அழைக்க சத்தம் சென்றது. ஆனால் யாருமே எடுக்கவில்லை. என்ன, யாருமே போனை அட்டன் பண்ணல? சாகித்தா வெளியே போனா, அவளும் இன்னும் வரல. சில்வியா உடல் ஏசியில் வியர்த்து போக மெல்ல அடியெடுத்து வெளியே வந்தாள். நீண்ட வராண்டா காலியாக இருந்தது. என்ன, சாகியை காணும்? கீழே இறங்கி போயிட்டாளா? திக் திக் என இதய துடிப்பு அதிகரிக்க, கீழே போகலாமா வீணாமா என்ற யோசனையோடு நின்றவள் கைப்பிடி அருகே சென்று கீழே ஹாலை பார்க்க வேலைக்கார ஆண்கள் இருவரும் தூங்கிக் கொண்டிருப்பது தெரிய அங்கேயும் சாகியே காணவில்லை. ஐயோ கடவுளை, நம்ம வீட்டுக்கு வந்த நேரத்திலும் அவளுக்கு ஆபத்து ஏற்படும். திருடன் வந்திருப்பானோ? சாகி துப்பாக்கியத்தோடனே போனா. யாருன்னு தேடிக்கிட்டு இருக்காளோ? அவ தனியா இருக்கக்கூடாது, நாம போய் தான் ஆகணும். இவனுங்களை பாரு, பாதுகாப்பு வந்தவனுங்க கும்பகரணம் மாதிரி தூங்கிட்டு இருக்கானுங்க. வருவது வரட்டும் என்று துணிவோடு படிகளில் இறங்கி கீழே வந்தாள். வேலைக்காரர்கள் எழுப்பி பார்க்க சொல்லலாம் என்று அவர்கள் பாதுகாப்புக்கு வைத்திருந்த தடி ஒன்றை எடுத்து அவர்களை தட்டி எழுப்ப நினைத்தவள் வெளியே யாரோ கழுத்து நெரிக்கப்படும் போது அடி தொண்டையில் கத்துவது போன்ற சத்தம் கேட்க வேகமாக ஓடினாள். ரேணு அழுது கொண்டிருக்க தர்ஷனோ சோஃபாவின் நிலை குழந்து கிடந்தான். வேலைக்காரர்கள் பீதியுடன் வெளி வராண்டாவில் அமர்ந்திருக்க கிழக்கு தாம்பரம் காவல்துறை வண்டி வெளியே நின்றிருந்தது. இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் வேலையாட்களும் விசாரித்துக் கொண்டிருந்தார். சார், நான் தான் நைட்டு 11 மணிக்கு பால் கொண்டு போய் கொடுத்தேன். அம்மாவும் அவங்க சிநேகிதியும் சிரிச்சு பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. ரொம்ப நேரம் அந்த ரூம்ல லைட் எரிஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. பொம்பளைங்க நாங்கள் 3 பேரும் ஐயா இல்லாத நாளில் இங்கேயே தங்கிடுவோம். ஹாலில் ஆம்பளைங்க படுத்திருந்ததால நாங்கள் பின்பக்க அறையில் படுத்துட்டோம். ஏதாச்சும் அவசரம்னா எல்லா ரூம்லையும் இன்டர்காம் ஃபோன் இருக்கு. அம்மா கூப்பிடுவாங்க. காலையில் அம்மா எப்போவுமே 8 மணிக்கு தான் எழுந்திருப்பாங்க. இன்னைக்கு 10 கீழே வரவே இல்லை. எங்களை கூப்பிடவும் இல்லை. சரி, நைட்டு லேட்டாக தூங்கினதால எந்திரிக்க முடியலன்னு நாங்களும் மேலே போய் பார்க்கல. ஆனால் 10 பிறகும் அவங்க கீழே வராதால நான் தான் மேலே போய் பார்த்தேன். அறையில் 2 பேரையுமே காணலை. ஆனால் ஃபேன் ஏசி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. பால் குடிச்ச டம்ளர் வாசலில் உருண்டு கிடந்துச்சு. அம்மாவும் சிநேகிதியுமோ காலையில் வெளியில் போயிருப்பாங்களோ சொல்லாமலாமேன்னு மற்றவங்க கிட்ட சொன்னேன். ஆனால் அம்மாவோட காரும் இருக்குது, சிநேகிதியோட காரும் அங்கேயே இருக்குது. மதியமாகி அவங்கள காணாதால பயந்துட்டோம். அப்புறம் தான் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம். மிஸ்டர் தர்ஷன், உங்கள் மனைவியோட சிநேகிதி நம்பர் இருக்கா? இல்லை அவங்க வீடு எங்கே இருக்குதுன்னாச்சும் தெரியுமா? அவங்களோட ஆஃபீஸ் நண்பர்கள் சிலரை எனக்கு தெரியும். ஆனால் இப்போ யார் இங்கே வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. நான் கிளம்பும்போது அரை நாள் ஆஃபீஸுக்கு லீவ் போட்டிருக்கேன். என் தோழி வருவா, அவளோட மதியம் போய்க்கிறேன்னு சொன்னான். ஆனால் அவங்க யாருன்றத அவளும் சொல்லலை. நானும் ஏர்போர்ட்டுக்கு போகிற அவசரத்தில் கேட்கல. வேலைக்காரங்க சொல்கிறத கேட்டப்ப அவள் அன்னைக்கு முழுக்காவே இங்கேயே தான் இருந்திருக்கா. என்கிட்ட கூட முக்கியமான விஷயம் சொல்லணும்னு தயங்கினான். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி வந்த பிறகு சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டா. அவள் தோழி கூட நல்லா ஜாலியாக தான் இருந்திருக்கா. அவங்க பேரை சொல்லித்தான் பேசியிருக்கா. ஏமா இங்கே வாங்க என்று வேலைக்காரம்மாவை கூப்பிட்டவன், அம்மா அவங்க சிநேகிதி ஏதோ பேர் சொல்லி கூப்பிட்டதா சொன்னீங்களே, அதை இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லுங்க என்றான். சாகின்னு தாங்க கூப்பிட்டாங்க. முழு பேரா அதுதானா இல்லை சுருக்கி கூப்பிட்டாங்களான்னு தெரியல. அந்த அம்மாவும் எங்கள் வீட்டு அம்மா ஜில்லு ஜில்லுன்னு தான் கூப்பிட்டாங்க. அவங்க எந்த ஊர்லேருந்து வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாத தர்ஷன்? இன்ஸ்பெக்டர், அவன் நான் கிளம்புன பிறகுதான், அதுவும் அவள் அம்மா வீட்டில் விட்டுட்டு போகிறேன்னு சொன்னப்பதான் தன் ஃப்ரெண்டு வரா, அவளோட மதியமாக வேலைக்கு போய்க்கிறேன்னு சொன்னான். அவங்க கம்பெனி எங்கே இருக்குது? அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களை யாராச்சும் தெரியுமா?
தெரியும், சில பேரை கம்பெனி பேரையும் கூட வேலை செய்யும் பெண்கள் சிலரின் பேரை எழுதி கொடுக்க கான்ஸ்டபிள் வாங்கி கொண்டார். அந்த கார் சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் தான். அப்போ அவங்களும் சென்னை தானா? யோ, அந்த நம்பரை நோட் பண்ணி ஆர்டிஓ ஆஃபீஸில் விசாரி. அவங்க சொந்த வண்டினா கண்டுபிடிச்சலாம் யாருன்னு. ஐயோ, என் மக எங்கே தான் போயிருப்பா? ராத்திரியில் யாராச்சும் கடத்திட்டு போயிட்டாங்களா? நான் எங்கிருந்து மகளை தேடுவேன்? ஈஸ்வரா, என் மகளை எந்த சேதமும் இல்லாமல் திருப்பி தந்திருப்பா. நந்தியாருக்கு தங்க கவசம் செஞ்சு போடுறேன். ரேணுகா புலம்பிக் கொண்டே இருக்க காவலர்கள் வீடு முழுவதும் ஏதாவது அடையாளங்கள் தெரிகிறதா என்று பார்த்தனர். அப்போதுதான் வீட்டில் சிசிடிவி இருப்பதை கவனித்த இன்ஸ்பெக்டர், என்ன சார், சிசிடிவி இருக்குன்னு தெரிஞ்சும் பேசாம இருந்திருக்கீங்க, போட்டு பார்த்தீங்களா ஃபுட்டேஜை? எரிச்சலோடு அவர் கேட்க, ஆமாம் சார் இருக்குதான், ஆனால் ஒரு வாரமாக ஏதோ ரிப்பேரு. நானும் எலக்ட்ரிஷியனை காண்டாக்ட் பண்ணேன், அவரும் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்காரு. வேற யாராச்சும் கூட்டி வரலாம்னு நானும் ஊரில் இல்லை. சரி, ஒரு வாரம் தானே, வந்து பார்த்துக்கலான்னு போயிட்டேன். இப்போ பார்த்தா அதோட யூஸ் கிடைக்காம போனது கஷ்டமாக இருக்குது சார். ஏன் சார், ஊருக்கு ஒதுக்குப்புறமா வீட்டை கட்டிட்டு அதுக்கு வேண்டிய பாதுகாப்பு செய்யாமல் வர்றது எத்தனை ஆபத்தை ஏற்படுத்து தெரியுதுல்ல? ஏன் சார் எங்களை மண்டை பிச்சுக்க வைக்கிறீங்க? அப்போது தர்ஷனுக்கு ஃபோன் வர, தாங்கள் ரெகுலராக செல்லும் மருத்துவமனை டாக்டர் காயத்ரி என்ச்சிருக்க, காயத்ரி சில்வியோடன் 12ஆம் வகுப்பு வரை ஒன்றாக படித்த தோழி. பள்ளியிறுதி முடித்தவுடன் அவர் மெடிக்கல் லைனுக்கு சென்றுவிட இவள் இன்ஜினியரிங் சேர்ந்து விட்டாள். மருத்துவத்தில் மகப்பேறு பிரிவில் தேர்ந்து குரோம்பேட்டையில் கிளினிக் வைத்திருந்தாள். திருமணமாகி வந்ததிலிருந்து காயத்ரியுடன் தான் சென்று வருவாள் தர்ஷனுடன். பள்ளித்தோழி என்பதால் எந்த விஷயமா இருந்தாலும் பேசுவாள். டாக்டர் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்றாங்க? கடவுளே, அவளுக்கு ஏதாச்சும் ஆகி ஆஸ்பத்திரியில் இருக்காளோ? பதட்டத்தில் அவன் ஹலோ டாக்டர் என்று கூற, தர்ஷன், சார் சில்வியா எப்படி இருக்காங்க? அவங்கள கவனம் பார்த்துக்கங்க. 3 மாசத்துக்கு எங்கேயும் ஜேர்னி பண்ண வேண்டாம். இன்னைக்கு வர சொல்லியிருந்தேன், ஏன் அவங்க வரல? நாளைக்கு கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடுங்க. அவங்க ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கணும் என்று கூற, இவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. பதட்டம் என் மக, மேடம் நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. சில்வியா என்கிட்ட எதுவுமே சொல்லலையே என்றதும், அப்படியா, சந்தோஷம் தாங்காம உடனே உங்களுக்கு சொல்லியிருப்பான்னு நினைச்சேன். சரி, அவ ஏதோ காரணத்துக்காக சொல்லாம இருந்திருக்கலாம், அவளே சொல்லட்டுமே. சரி, நாளைக்கு வந்துடுங்க என்று போனை வைத்துவிட, அது தெரியாது, ஹலோ ஹலோ என்று இவன் சத்தமாக கூப்பிட, இன்ஸ்பெக்டர் மற்றும் கான்ஸ்டபிள்கள் ரேணுகா வீட்டின் வேலையாட்கள் அனைவருமே அவன் அருகே கூடிவிட்டனர். என்னாச்சு மாப்பிள்ள, சிலா எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிருச்சாம். ஃபோன்ல யாரு பேசினது என்று வேகமாக கேட்க, அவன் எதுவும் கூறாது மௌனமாக நிற்க, என்ன சார், யார் ஃபோன்ல, ஏன் எதுவும் சொல்லாம இருக்கீங்க என இன்ஸ்பெக்டர் அதட்டலோட கேட்க, டாக்டர் காயத்ரி தான் பேசினாங்க, ஆனால் அவங்க என்ன சொன்னாங்களே எனக்கு புரியல என்று அவர் பேசியதை கூறினான். கடவுளே, என் பொண்ணுக்கு ஏதோ உடம்புக்கு வந்திருக்கு, அதை சொல்லாமல் மனசு கஷ்டப்பட்டு எங்கேயோ கிளம்பிட்டான். என் கண்ணே, உனக்கு என்ன சும்மா, உன் புருஷனுக்காகத்தான் உன்னை கவனிக்கவே நேரமில்லை. பணத்தோட தான் அவரோட வாழ்க்கை. அம்மா என்கிட்டயாவது சொல்லியிருக்கலாமே, இப்படி பண்ணிட்டே என்று சத்தம் போட்டால. அத்தை, நீங்களா? ஏதாச்சும் கற்பனை பண்ணிக்காதீங்க. காயத்ரி சோகமா எதுவும் பேசல. தர்ஷன் அவங்கள திரும்ப காண்டாக்ட் பண்ணுங்க, என்ன விஷயமா வர சொன்னீங்கன்னு கேளுங்க என இன்ஸ்பெக்டர் சொல்லவும், காயத்ரி போனை எடுக்கவில்லை. லேண்ட்லைனில் ரிசப்ஷனில் கேட்க, டாக்டர் ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்காங்கன்னு பதில் வரவும், சரி வாங்க நேரிலே கேட்டுக்கலாம் என்று இன்ஸ்பெக்டர் தர்ஷனை அழைத்து கொண்டு கிளம்பினார். இவர்கள் சென்ற நேரம் டாக்டர் பேஷண்ட்டுகளை கவனித்துக் கொண்டிருக்க, தர்ஷனோட இன்ஸ்பெக்டர் இருப்பதை கண்டதும் கேள்விக்குறியோட பார்த்தான். சில்வியா பத்தி ஏதோ சொன்னீங்களே, அதை பத்தி சொல்றீங்களா என்றதும், ஏன் அவ கேட்க வேண்டியதுதானே, அவ வாயால சொன்னாதானே உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் என்றான். இன்ஸ்பெக்டர் குறுக்கிட்டு, சாரி மேடம், உங்க அவங்க ஃப்ரெண்டோட நைட்ல இருந்து மிஸ்ஸிங் ஆயிருக்காங்க. மிட் நைட்ல ஏதோ நடந்திருக்கு. வீட்டில் இருந்தவங்களுக்கு ஏதும் தெரியல. ஒருவேளை நீங்க சொல்ற விஷயம் இதுக்கு காரணமா இருக்குமோன்னு சந்தேகம். மை காட், என்ன சொல்றீங்க? எப்படி எப்படி வீட்டில இருந்தவ காணாம போக முடியும்? அதுவும் தான் கர்ப்பமா இருக்கிற இந்த நேரத்துல? என்ன கர்ப்பமா? சில்வியா கர்ப்பமா? ஐயோ, இதை சொல்லத்தான் அவ தயங்கினாளா? என்ன நாளைக்கு போங்க இன்னைக்கு வேணாம்னு கெஞ்சினாலே. நான் தான் மடையன், எதையுமே கவனிக்காம இருந்திருக்கேன். சில்லு, ஏமா என்கிட்ட சொல்லல? எவ்வளோவான சந்தர்ப்பம் இருந்துச்சே, ஏன் சொல்லாம போன? ஏன், என்னாச்சு உனக்கு என்று முகத்தை மூடி கதறத் தொடங்கினான். இன்ஸ்பெக்டர் கிளம்பும்போது வேனில் கான்ஸ்டபிளிடம், எனக்கு இந்த ஆள் மேல டவுட்டா இருக்கு. நீங்க ஏர்போர்ட்ல நேத்தைக்கு டெல்லி ஃப்ளைட்ல போனவங்க லிஸ்ட்டை வாங்கி பாருங்க. இரவு மதுரையிலிருந்து தர்ஷன் பெட்ரோல் வந்துவிட்டன.
ரேணுகா அவரின் உறவுகள் என வீட்டில் சோகமாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். சோஃபாவிலே கண்கள் மூடிப்படுத்திருந்தான் தர்ஷன். அவனின் தன்னை தொலைக்காட்சியில் செய்திகள் பார்த்து கொண்டிருக்க, ஏலகிரி செல்லும் வழியில் பள்ளத்தாக்கில் கர்ப்பிணி பெண்கள் இருவர் கோரமாக கொலை என்று வாசித்துக் கொண்டிருக்க, சட்டென எழுந்தவன் சில்வியா என்று கத்தி மயங்கி விழுந்தான். கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் சார், நேத்திக்கு காலையிலிருந்து நைட் போகிற எல்லா டெல்லி ஃப்ளைட் லிஸ்ட்டையும் பார்த்தாச்சு. அந்த அம்மாவோட கணவன் தர்ஷனின் பேரே லிஸ்ட்லேயே இல்லை என்றார். தர்ஷனின் டெல்லி பயணம் ஏமாற்றும் வேலை என்பதை இன்ஸ்பெக்டர் புரிந்து கொண்டார். தர்ஷனிடம் தவறேதும் இல்லாத பட்சத்தில் ஏன் அவன் பொய் சொல்லணும்? சம்திங் ராங். தர்ஷன், நீங்கள் எங்கள் கூட வரணும் என்று அழைக்க, எங்கே சார்? தர்ஷன் கேள்வியை காதில் வாங்கவில்லை இன்ஸ்பெக்டர். தனியார் தோட்டம் ஒன்றில் வேன் நுழைந்தது. சந்தேகமாக இறங்கினான் தர்ஷன். சார், நீங்கள் ஏன் இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா? சொல்கிறேன். அதுக்கு முந்தி இது யாருடைய இடம், எதுக்காக இந்த வந்திருக்கோம்னு சொல்லிடுறேன். இந்த கார்டன் ஒரு அழகிய காதலர்கள் நினைவால் உருவாக்கப்பட்டது. ஆமாம், அந்த காதலர்கள் இப்போ உயிரோடு இல்லை. நீங்கள் யோசிக்கிறது புரியுது. ஏன் அவங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்களா இல்லை கொலை செய்யப்பட்டாங்களானே? ரெண்டுமே இல்லை. அந்த பெண்ணுக்கு உலகத்திலே மிக அரிதான ஒரு நோய். அந்த பையன் மிகப்பெரிய கோடீஸ்வர பையன். இந்த பொண்ணோட ட்ரீட்மெண்ட்டுக்கு டோனராக வந்தவன். இந்த பெண்ணும் வசதியான வீட்டு பெண் தான், மருத்துவரும் கூட. ஆனாலும் தன் வைத்தியத்தின் செலவை சமாளிக்க முடியாத அளவில் இருந்தது. இந்த பெண்ணோட பழகியவனுக்கு அவனோட தைரியம், தன்னம்பிக்கை மிகவும் பிடித்து போக, இரு ஃபேமிலியும் இவங்க காதலுக்கு ஆதரவு தந்தாங்க. உலகத்துல நல்லவங்களும் இருக்கதாங்க, இவங்கள பார்த்தாலே தெரியும். கல்யாண நாள் குறிச்சாங்க, ஆனா கல்யாணம் நடக்கல. அதுக்கு முந்தி அந்த பொண்ணு தன் உயிரை இழந்துட்டா. அந்த பையன் அளவே இல்லை, பக்கத்திலே உட்காந்துருந்தான், எடுக்கிற வரைக்கும் சிலை போல. அப்புறம்தான் தெரிஞ்சது அவன் அவளோடவே போயிட்டான்னு. அவங்களோட கல்லறை தான் இங்க இருக்கு. இவ்வளோ அழகான காதலை நிஜமா நான் பார்த்ததே இல்லை. இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே எப்படின்னு கேட்க தோணுதில்ல? அந்த பையன் என் தம்பி. சரி, உங்க குடும்ப துக்கத்தை இந்த நேரம் ஏன் சொல்ல வரீங்கன்னு கேட்குறீங்க. இந்த காதல் கிவ் அண்ட் டேக் பாலிசி எதுவுமே இல்லை. மனுஷ ஆத்மாவை மட்டுமே நேசித்தாங்க. ஆத்மாவை நேசிக்க தெரிஞ்சவனுக்கு அதை பொக்கிசமாக பாதுகாக்க மட்டுமே தெரியும். சரி சொல்லுங்க, நீங்க ஆத்மாவை நேசித்தவரா இல்லை கிவ் அண்ட் டேக் பாலிசி தாரா? தர்ஷன் குழம்பி போனான். என்ன இவர் ஏதேதோ கேட்குறாரு. நிச்சயமா இவர் டிபார்ட்மெண்ட் ஆளே கிடையாது. செம்ம குழப்பமா செய்கிறாரு. சொல்லுங்க தர்ஷன், நீங்க யாரு? இப்படி மொட்டையே கேட்டா நான் என்ன சொல்றது? உங்க சந்தேகம்தான் என்ன? ஓ, விஷயத்துக்கு நேரடியா வாங்கன்னு சொல்றீங்க. உங்க மனைவியை என்ன பண்ணீங்க சார் என்று அலறினான் தர்ஷன். நீங்க என் மேல சந்தேகப்படுறீங்கன்னு நல்லாவே தெரியுது. நான் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது. என் மனைவியை நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னு உங்ககிட்ட ப்ரூவ் பண்ண முடியாது. இது அவளுக்கு தெரியும். ஏன் அவங்க திரும்ப வரமாட்டாங்கிற தைரியத்துல சொல்றீங்களா? சரி, நேரடியாவே கேட்டுறேன். நீங்க டெல்லி போகல, அது உண்மைதானே? சட்டென முகம் இருண்டது. கைகளை பிசைந்தபடி மௌனமாக இருந்தான் தர்ஷன். என்னடா விஷயம் தெரிஞ்சிட்டேன்னு பயந்தேனா? ஆமா, கண்டுபிடிச்சது அதிர்ச்சிதான். தலை முழுவதும் பாரமாக இருக்க மெல்ல கண் விழித்தாள் சாகித்யா. அம்மா அம்மா என்றபடியே தலையை பிடித்தபடி எழுந்து அமர்ந்தாள். தான் எங்கிருக்கிறோம், இது நம்ம ரூம் போல இல்லையே. எதுவும் புரியாது அலங்க மலங்க விழித்தபடி சுற்றுமுற்றும் பார்த்தாள். மூளையில் சில்வியா கால் கைகள் கட்டப்பட்டு வாயில் துணி வைத்து அடிக்கப்பட்டு உருட்டி விட்டது போல் சுருண்ட படுத்திருந்தாள். மை காட், சிலா, இவையே இப்படி? வேகமாக எழுந்தவள் தடுமாறி விழுந்தாள். அவள் கால்கள் இரும்பு சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தது. யாரு? யாருது? என் நிழலே, நீதான் எங்களை இப்படி கொண்டு வந்து கட்டி போட்டிருக்கன்னு தெரியுது. தைரியம் இருந்தா முன்னால வந்து நில்லு. பேடி பயிலே, யார்டா நீ? ஏன்டா எங்களை கடத்திருக்க? மரியாதை எங்களை விட்டுடு, இல்ல நீ என் கையால சாவ. சாகித்யா சட்டம் போட்டு கட்டினாள். அப்போது செல்வியா முணங்கும் சத்தம் கேட்க, சிலா சிலா, இந்த பக்கம் திரும்பு, பயப்படாத. சாயி, நான் இருக்கேன், நீ பயப்படாத. என்னை பாரடி என்று கத்தினாள். சிலாவிடமிருந்து நோ ரெஸ்பான்ஸ். நல்லவேளை கைகள் கட்டவில்லை. மெல்ல நகர ஆரம்பித்தாள். கொஞ்சம் தூரம்தான் சங்கிலி இழுக்க ஆரம்பித்தது. சிலா, இங்கே பாரு. சிலா, எழுந்திருமா சிலா என்று தரையில் கைகளை தட்டி சத்தம் எழுப்பினாள். இந்த சங்கிலியை கலட்டினாதான் இனி ஓரடி கூட நகர முடியாது. சுற்றுமுற்றும் பார்த்தாள், கைக்கு ஏதாவது கிடைக்குமா என்று. தான் இருக்கும் சுவற்றின் ஓரம் இரும்பு ராடு ஒன்று கிடப்பதை காண்றாள். முகம் கொஞ்சம் பளிச்சிட அதை எப்படியாவது எடுத்துவிட வேண்டும் என்று அந்த திசையில் நகர்ந்தாள். அது கூட எட்டவில்லை. படுத்தபடி கொஞ்சம் முன்னேறினாள். கை கெட்டு தூரந்தான். கைகளை நீட்டி எட்டி எட்டி அதை தொட முயன்றாள்.
கைகள் அசதியானதால் மிச்சம். சோர்வாகி அப்படியே கிடந்தாள். நேத்து நைட் நாம நிழலா ஏதோ தெரியவே மாடியிலேருந்து கீழே இறங்கினோம். தோட்டத்து பக்கம் ஏதோ சத்தம். நாய் வேற குறைத்தது. அப்போ திருடன் தோட்டத்துல தான் இருக்கான்னு துப்பாக்கியை நீட்டியபடி நாம போனேன். செடி ஆட அங்க அதை விலக்கி பார்த்தேன். அப்போ ஏதோ ஸ்மெல். அதுக்கு பிறகு நடந்தது எதுவும் தெரியல. இதோ இங்க அடைப்பட்டு கிடக்கிறேன். ஆனா சிலா எப்படி மாட்டினாள்? அவளை ரூமுக்கே சென்று கடத்திட்டாங்களா? அப்படிதான் இருக்கும். யார் கடத்திருப்பாங்க? நம் எதிரியா இல்ல சுலாம் குடும்பத்து எதிரியா? பாவம் சிலா நேத்து தான் சந்தோஷமா இருந்தா. தன் கர்ப்பமா இருப்பதை தன் கணவிடம் கூற எதிர்பார்த்து ஆசையோட காத்திருந்தாள். பெருமூச்சு எழுந்தது சாகிக்கு. அவன் மட்டுமா கர்ப்பம்? நாமும் கூட தானே கர்ப்பமா இருக்கோம். இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கத்தானே நேத்திக்கு சிலாவை தேடி வந்தோம். ஆனா இப்படியா? ஐயோ கடவுளே, இங்கிருந்து எங்களை எப்படியாவது காப்பாத்து. டேடி என்னை காணாம தவிச்சு போயிருப்பாரு. டேடி, நான் கிளம்பி வந்தப்போ கூட உங்ககிட்ட சொல்லாமலே வந்துட்டேன். சாரி டாடி. எப்போ உங்க பேச்சுமே நான் எது செய்தாலும் அது தப்பாக தான் முடியுதுன்னு என் வாழ்க்கை போல. நான் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டப்போ நீங்க வேணாம்னு சொன்னீங்க. ஆனா நான் நீங்க ஊர்ல இல்லாதப்ப கிளம்பி வந்துட்டேன். இப்போ அதுக்காகத்தான் நான் தண்டனை அனுபவிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் மட்டும் இல்லாம சிலாவையும் மாட்ட வச்சுட்டேன். அப்பவே அவ சொன்னான், வேணாம் நீ வெளியில போகாதேன்னு. அதை மீறித்தானே வெளியில வந்தேன். சாயி, தைரியத்தை இழக்காதே. எப்படியாச்சும் இங்கிருந்து தப்பிக்க பாரு. சும்மா யோசிச்சுக்கிட்டே இருக்காத. மனசு கட்டளையிட கொஞ்சம் தைரியமானாள். அந்த கம்பியை கைகளில் பிடித்து இழுத்தாள். கம்பியின் மறுமுனை சுவற்றில் கட்டப்பட்டு இருந்தது. லேசாக சுவற்றின் மண் கொட்ட ஆரம்பித்தது. அட, இது மண் சுவரா? அப்ப இழுத்தா வந்துடும்னு தெரியுது. அப்ப பலத்தை அதிகரிச்சு இதை இழுத்து பார்ப்போம். சங்கிலியை இரு கைகளாலும் இழுத்தாள். அந்த அறையின் கூரை மேல ஏதோ சரசரவென ஓடுவது போல் சத்தம். உச்சி கேட்டாள். ஆமா, ஏதோ ஓடுற மாதிரி இருக்கு. யாரா இருக்கும்? அமைதியாக உச்சி கேட்டவள், வேறு ஏதோ ஓடி இருக்கோம். நாம் வீணா பயப்படுறோம். சங்கிலியை மீண்டும் பலமாக இழுக்க சடார் என்று அது சுவற்றிலிருந்து கலன்று மண்ணோடு கீழே விழுந்தது. சுர்ரு என்று தன்னை அறியாது கத்திவிட்டாள். இவள் சத்தத்தில் சில்வியா புரண்டாள். வேகமாக தன்னை சங்கிலியிலிருந்து கலற்ற முயற்சிக்க அதன் கணம் காலிலிருந்து கலற்ற முடியவில்லை. சரி, அந்த சங்கிலியை கைகளில் சுற்றி எடுத்துக்கொண்டவள் கால் மட்டுமே தத்தி தத்தி நடப்பது போல் நடக்கலாமென சிரமப்பட்டு எழுந்திருக்க முயற்சித்தாள். சில்வியா நன்றாகவே புரண்டு படுத்தவள் மெல்ல கண் விழித்தாள். ஒன்றுமே புரியாது மலங்க மலங்க விழித்தவள் எழுந்திருக்க முயற்சிக்க கைகள் கட்டப்பட்டிருக்க வாயில் வேறு துணி வைத்து அடைத்திருப்பதை அறிந்த அதிர்ச்சியானாள். என்று சத்தமிட முயன்றதும் சாகி கவனித்து விட்டாள். சில்வியா கண் விழித்து விட்டாள் என மகிழ்ச்சியில் கத்தினாள். சிலா மயக்கம் போயிடுச்சாம். தேங்க் காட், நான் பயந்தே போனேன் என்று பேசிக்கொண்டு தத்தி தத்தி அவளை நோக்கி நகர்ந்தாள். திடீரென சில்வியா தலையாட்டி என்ற தலையை ஆட்டியபடி மிரண்ட மானைப் போல பயந்த பார்வையோட வேகமாக எழுந்து விட்டாள். வாவ், சிலா எழுந்திட்டியா, கிரேட் என்றபடி அவளருகே வந்து விட்டாள். இரு கைகளும் கட்டப்பட்டிருந்தாலும் அதை நீட்டி ஏதோ வேண்டாமென கூறுவது போல் அவள் தலையை ஆட்டிக்கொண்டே அவளை பிடித்து தள்ளிவிட சாகி கீழே விழ பின்னால் இந்த ஒரு சத்தம் கேட்டது. சத்தம் கேட்டதும் கீழே விழுந்தவள் திரும்பி பார்க்க அவ்வளவுதான். இரு பெண்களுமே வீல் என அலறி மயங்கினர். சார், அந்த 2 பெண்களுமே கர்ப்பமா இருந்திருக்காங்க. வயசு 20லிருந்து 30க்குள்ளதான் இருக்கும். உயரம் 5 அடி இருக்கலாம். சிதைந்து போன முகத்தை வைத்து அடையாளம் கண்டுபிடிப்பது கஷ்டம்தான். அவங்க அருகில் அந்த மலைச்சரிவில் என எல்லா இடத்திலும் தேடிவிட்டோம். எந்த ஒரு அடையாளமே கிடைக்கவில்லை. இதிலிருந்து அவங்க இங்க சரிவுல தப்பிக்க ஓடினவங்க இல்லை. மண்ணில் காலடி தடையும் எதுவும் இல்லை. ஏற்கனவே கொலை செய்து இங்கே எரிக்க முயற்சியிருந்திருக்கலாம். வேலூர் சரக எஸ்பி ஜனார்தன் வேலூர் சரக டிஐஜியிடம் விளக்கிக் கொண்டிருந்தார். அப்போ வைல்ட் அனிமல் இவங்களை கொல்லலன்னு சொல்றீங்களா? ஆமாம், அதை ஸ்ட்ராங்காக என்னால் நிரூபிக்க முடியும். சுற்றி இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிங்க. காணாமல் போயிருக்க லிஸ்ட்டை வச்சு கண்டுபிடிக்க பாருங்க. அவங்க உடல் பகுதியில் ஏதாச்சும் ஐடென்டி இருக்கான்னு ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்களான்னு அதையும் வாங்கி பார்த்துட்டோம். காணாமல் போனவங்களை பற்றி குறிப்பிட்டுள்ள எந்த அடையாளம் இவங்களுக்கு பொருந்தலை. இறந்து போன ஒரு பெண்ணுடைய முழங்கையில் சி என்ற எழுத்து மட்டும் பச்சை குத்தி இருக்கு. எனக்கு தெரியும், பொண்டாட்டி காணாமல் போனாலே புருஷங்களைத்தான் முதல்ல சந்தேக வளையத்துக்குள்ளே கொண்டு வருவீங்கன்னு. என்ன பண்ணுறது, இது போலீஸ் புத்தி. ஆனால் பெரும்பாலும் எங்கள் கோணம் சரியாகத்தான் இருக்கும். பாருங்களேன், உங்கள் விஷயத்திலும் அப்படித்தானே இருக்கும். நான் டெல்லிக்கு போகலன்றதை வச்சு என்ன சஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நான் மாதம் மாதம் டெல்லிக்கு போகிறவன் தான். அது எங்களுக்கு தேவையில்லாது. இப்போ நீங்கள் போகலை, அது உண்மைதானே?
உண்மைதான், நான் நேத்திக்கு போகல. ஆனா இன்னைக்கு போயிருப்பேன். என் மனைவி மட்டும் காணாம போகாம இருந்திருந்தா. மிஸ்டர், உங்க மனைவி மட்டுமல்ல, அவங்க தோழியும் காணல. அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம். திருவான்மியூர் சகாதேவன் என்பவரோட மகள். பெரிய தொழிலதிபர் அந்த லேடி. டைவர்ஸ் ஆனவங்க. அப்பாவோட தான் இருக்காங்க. உங்க மனைவியும் அவங்களும் ஸ்கூல் டேஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸு. உங்க மனைவி வீட்டுக்கு வர சொல்லிக்கிட்டே இருந்ததா அவங்க அப்பா கூறினார். நைட்டே திரும்பிடுறேன்னு சொன்னவன் நைட்டு 11 மணிக்கு ஃபோன் செய்து, இன்னைக்கு நைட் நான் வரல, என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் ஊரில் இல்லை, அதெல்லாம் நான் காலையில் வரேன்னு சொல்லியிருக்காரு. ஒருத்தரை குறி வச்சு 2 பேரை போட்டு தள்ளியிருக்கீங்க. வில் யூ ப்ளீஸ் ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ்? எந்தவித ஆதாரமும் இல்லாமல் ஒருத்தர் மேல் அக்யூசேஷன் கூறுவது சரியில்லை. பாதிக்கப்பட்டவன் நான். ஒரு ஹியூமன் பீயிங்காக நடந்துக்கோங்க. போலீஸ் புத்தியை எல்லா இடத்துலையும் காட்ட வேணாம். ஹியூமனாக நாங்கள் நடந்துக்கிட்டா நிறைய குற்றவாளிகள் மகான்களா நாட்டில் உலாத்திட்டு தான் இருப்பாங்க. சரி, நீங்கள் எங்களுக்கு கிளாஸ் எடுத்தது போதும். உங்ககிட்ட தப்பு இருக்கு. நீங்கள் உத்தமமான புருஷனாக இருந்திருந்தா ஏன் மனைவி கிட்ட போய் சொல்லிட்டு சென்னையிலே இருக்கணும்? நான் இப்போ மட்டும் பொய் சொல்லலை. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட இந்த 3 வருஷமாவே பொய் சொல்லிட்டு தான் இருக்கேன். பின்னால் என்ற ஒலி கேட்க சிலா அவளை தள்ளிவிட தடுமாறி கீழே விழுந்தவளும் சிலாவும் பின்னால் நின்றிருந்த உருவத்தைக் கண்டு அலறினார்கள். உருவமா அல்ல, அது அருவுருப்பே. முகமா இல்லையில்ல, அதில் முகம் கூட தெரியவில்லை. ஆங்கில சினிமாக்களில் வரும் ஏலியன்ஸுகளில் சிலரை காட்டுவாங்களே, அதுபோல இருந்தது அவ்வுருவம். நீளமான கைகளில் நகங்கள் கூறிய கத்தி போல நீண்டிருக்க கால்கள் தவளைக்கு இருப்பது போல இருக்க, தலையில் ஆண்டன போல இரு பக்கமும் வானத்தை நோக்கி நிற்க, அது பார்க்கிறதா இல்லையா என்பதை கூட யூகிக்க முடியாதபடி அந்த முகத்தில் காணப்படவில்லை. ஐயோ சிலா, இதனை இவ்வளோ அருவருப்பான மனிதன், பார்க்கவே பயமா இருக்கே. இவனா நம்மளை கடத்தினவன்? தரையில் விழுந்தவன் எழுந்திருக்காமலே அவ்வுருவத்தைக் கண்டு பயந்து பேசினாள். தன் கையிலிருந்த இரும்பு ராடு சாகி கீழே விழுந்ததில் அவள் தலையில் அடிக்க ஓங்கியது. குறித்தவறி விழுந்ததில் சிறிது அதிர்ச்சியானது போல் நின்றுவிட்டது அவ்வுருவம். பின் மெல்ல கையை விரித்து சிலாவின் முடியை பற்றி எழும்ப முயன்றது. சில்வியாவுக்கு இப்போது மயக்கம் தெளிந்து தாங்கள் எங்கேயோ மாட்டிக்கொண்டுள்ளோம் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. கடவுளே, இதென்ன இப்படி ஒரு மிருகம்? நிஜத்தில் இப்படியான உருவத்தை யாரும் பார்த்திருக்கவே முடியாது. இதுதான் எங்களை கடத்தியதா? சாகிக்கு சற்று தொலைவில் கீழே கடந்த சிலா அவ்வுருவத்தையே பார்த்து கொண்டிருக்க, சாகி முடியை ஒரு கையால் பிடித்து தூக்கியது. பின் சிலாவை நோக்கி நெருங்கியது. தலைமுடியை கொத்தாக பிடித்தும் அது அவளை தரதரவென இழுத்ததால் வலி தாங்காது கத்தினாள் சாகி. இவ்விடு விடு என்று திமிர அது மேலும் முடியை இறுக்கியது. தன்னை நோக்கி அது வர வர பின்னால் நகர்ந்தபடியே சென்றவள் கட்டப்பட்டிருந்த கை எதிலேயோ மாட்டிக்கொண்டது. திரும்பி கூட பார்க்க முடியாதபடி கை கருகி இருக்க அதை இழுக்க திமிரினாள். வந்துடுச்சு, இதோ இன்னும் ஒரே எட்டுதான். கடவுளே, எங்களை காப்பாத்துவாயேன். சாகி இன்னமும் திமிரிக்கொண்டே இருந்தாள். அவளால் குனிந்தபடி தரையை மட்டுமே பார்க்க முடிந்ததை தவிர வேறு எதுவும் தெரியவில்லை. சிலாவால் நகர முடியாத நிலை ஏற்பட கால்களை உதைத்து தன்னை விடுவிக்க போராடினாள். அது குனியாமலே அவளை இன்னொரு கையால் தலைமுடியை பற்றி தூக்கியது. கீழே மாட்டியிருந்த கைகள் எதிரிருந்த படாரென உடைந்து விழுந்த பொருளிலிருந்து விடுபட்ட மாதிரி துணியது. தரைத்தளம் பலகைகளால் இருக்க அந்த பலகை உடைந்து விழ மற்ற பலகைகளும் சடசடவென உடைந்து விழ இப்போது மூவருமே கீழே வந்து விழுந்தனர். ஆம், அது மரத்தாலான தரைத்தளம் கொண்ட மாடியறை போல. ஒரு பலகை உடைய மற்ற பலகைகளும் உடைய தொடங்கியதே இதற்கு காரணம். கீழே விழுந்த வேகத்தில் சிலாவின் கை கட்டும் வாயிலிருந்த துணியும் விழுந்துவிட இப்போது அவள் சுதந்திரமாகிவிட்டாள். சாயின் கல் கட்டப்பட்டிருந்த இரும்பு சங்கிலி மட்டும் கலலவில்லை. கீழே விழுந்த வேகத்தில் அதனுடைய தலையிலிருந்து ஆண்டென கலன்று தூரத்தில் விழுந்துவிட பீப் பீப் என்ற ஒலி அதனுள் கேட்கத் தொடங்கியது. சிலா விழுந்து கிடந்த இடத்திற்கு வேகமாக சென்ற சிலா, சாகி சாகி எழுந்திரு எழுந்திருடி என்று உலுக்கினாள். அந்த உருவம் மெல்ல எழுந்தது. அது எழுந்து நிற்க சிலா சாகியின் அருகில் ஒடுங்கி அமர்ந்தாள். எழுந்து நின்ற உருவம் 2 அடி வைத்திருக்கும். அங்கு மேலே இருந்த கொட்டி கிடந்த மரக்கட்டைகளில் தடுத்து மீண்டும் விழுந்தது. அது மீண்டும் விழுந்ததும் சிலா சற்று தைரியத்துடன் எழுந்து அமர்ந்தாள். அது எழுந்தது 1 அடி வைத்ததும் மீண்டும் விழுந்தது. இதை கண்ட சில்வியா குழம்பினாள். என்ன இது? ஏன் இப்படி கண்ணு தெரியாதவங்கள போல விழுந்துக்கிட்டே இருக்கு? சட்டென அவள் முகம் பளிச்சிட்டது. தூரத்தில் பிபி புலியுடன் கிடந்த ஆண்டொன்னனை பார்த்தாள். அந்த ஒளியை கேட்டு அது தடுமாறி மீண்டும் அத்திசை நோக்கி நடந்தது.
இப்போது புரிந்துவிட்டது சில்வியாவுக்கு. ஓ, இந்த ஆண்டனா இல்லாம தான் அது தடுமாறுது. அப்ப அதுதான் அதுக்கு கண்ணா? அப்ப அதை எடுத்துடக்கூடாது. சாகியை விட்டு அவள் நடக்க பக்கத்தில் நின்றோர் இந்த மரக்கட்டை தடாரென்று இவள் எடுத்ததில் கீழே விழுந்தது. பயந்தே விட்டாள் சிலா. ஐயோ போச்சு, அது கவனிச்சிருக்கும் என்று நடுங்கி அங்கே முட்டி போட்டார் போன்று அமர்ந்து விட்டாள். ஆனால் அதிசயம், அது இவ்வளோ பெரிய சத்தத்தை கேட்ட மாதிரியே இல்லை. தடுமாறி ஒவ்வொரு ஸ்டெப் வைப்பதிலே குறியாக இருந்தது. தேங்க் காட், காது கூட கேட்கல போல. அவ்வளவுதான். முட்டி போட்டபடியே வேகமாக சென்றவள் கீழே கடந்த அந்த ஆண்டனாவை எடுத்து கொண்டாள். மீண்டும் அது போலவே முட்டி போட்டபடியே சாகி அருகில் வந்து விட்டாள். சாகி மயக்கம் தெளிந்து இவள் செய்வதை கவனித்துக் கொண்டிருந்தாள். அருகில் வந்த சிலாவிடம், சிலா என்ன இது, அதையே நீ எடுத்து வர என்றதும், சாகி நீ கவனிக்கலையா, இது அந்த உருவத்து தலையில இருந்த ஆண்டனா. மேலிருந்து விழுந்ததுல அது கலண்டு தூரம் விழுந்துருச்சு. இது இல்லாம அதுக்கு கண்ணு தெரியாது, காதும் கேட்காது போல. அதோ பாரு, இதை எடுக்கத்தான் தடுமாறி நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, அப்ப இதுதான் அதுக்கு முக்கியமானதோ? அது சரி, உன் கை கட்டு எப்படி வந்தது? நடந்ததை கூறியவள், நம்ம முதல்ல இங்கிருந்து தப்பிக்கணும். உன்னால் நடக்க முடியுமா? எப்படி நான் நடக்க முடியும்? இது கனமான சங்கிலியால இருக்கு. இதை கழட்டினாதான் என்னால் நகரவே முடியும். இருடி, நான் அந்த பூட்டுக்கு சாவியது இருக்கான்னு பார்க்கறேன் என்று கூறிவிட்டு அந்த ஆண்டனாவை கையில் வைத்துக்கொண்டே அந்த சங்கிலி இழுத்து பார்த்தாள். என்ன ஆச்சரியம்! இரும்பு சங்கிலி தண்ணீர் போல கரைந்தோட தொடங்கியது. அச்சச்சோ, இதென்ன மாயம்! இரும்பு தண்ணீர் போல உருகிடுச்சு. இருவரும் ஆச்சரியமாகினர். சாயி, உன் கால் சங்கிலி விடுபட்டு போச்சு. எல்லாமே இந்த ஆண்டனாவில தான் இருக்கும் போல. சூட்சுமம். சரி, நாம இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்கக்கூடாது. வா, வெளியில முதல்ல ஓடிடலாம். அப்புறமா இது எந்த ஏரியான்னு கண்டுபிடிக்கலாம். சாகி கூறிவிட்டு சில்வியாவின் கையை பிடித்து கொண்டு அந்த இடத்திலிருந்து வெளியே ஓட அந்த உருவம் இப்போது பீப் சத்தம் தூரத்தில் கேட்பதை உணர்ந்தது. வேலூர் சரக இன்ஸ்பெக்டர் தன் மேலதிகாரிடம் இன்னொரு விஷயத்தையும் கூறினார். அதை கேட்டதும் அவர் என்ன என்று சத்தமாக கேட்டுவிட்டு படாரென்று சேரை தள்ளிவிட்டு எழுந்தார். சார், அந்த 2 கர்ப்பிணி பெண்களின் கர்ப்பப்பையிலும் குழந்தைகளை காணவில்லை என்றதுமே திடுக்கிட்டு தன் இருக்கையிலிருந்து எழுந்து விட்டார் சர்க்குணம். என்ன சொல்றீங்க விஜயராகவன்? அவங்க வயத்துல உள்ள குழந்தைங்களை காணலையா? அது எப்படி? பதட்டமா குழப்பமா அவர் கேட்க, ஆமா சார், அந்த பெண்களுடைய வயிறு இப்போ எம்டியா தான் இருக்கு. இல்ல, நீங்க என்ன சொல்றீங்கன்னே எனக்கு புரியல. ஒருவேளை அந்த லேடிஸ் கர்ப்பமானவங்க இல்லையோ என்னவோ. அந்த குழப்பம் எனக்கும் வந்துச்சு சார். போஸ்ட்மார்ட்டம் செஞ்ச டாக்டர்ஸ் மிரண்டு போயிருக்காங்க. இது சாத்தியமே இல்லை. கர்ப்பப்பைய கையால் கிழிச்ச மாதிரி இருக்கு. உள்ளே இருந்த 2-3 மாதங்களே உள்ள சிசுக்கள் அழிக்கப்படவில்லை. ஆனால் அங்கே அவை காணப்படவும் இல்லை. மாறாக அந்த குழந்தைகளுக்கு ஆகாரம் தரக்கூடிய நஞ்சுக்கொடி மட்டும் அறுபட்டு அங்க இருந்திருக்கு. மை காட், இது சாமானியன் செஞ்ச வேலை மாதிரி தெரியல. சைக்கோ கில்லரா இருப்பானோ? மேபி சார், இந்த மலை அவனுக்கு நன்கு தெரிந்த இடமா இருக்கலாமோன்னு சந்தேகமா இருக்கு. இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து ஏன் கொண்டு வந்து போடணும்? அப்படி சொல்ல முடியாது. இது டூரிஸ்ட் ஸ்பாட், யாரு வேணும்னாலும் வந்து போகக்கூடிய இடம். அதுவும் இல்லாம அடர்த்தியான வனம். அது அவனுக்கு சாதகமா இருந்திருக்கலாம். எதுக்கும் இன்னும் பட்டளையின வரவழைச்சு இந்த மலைச்சரிவு பள்ளத்தாக்கு எல்லா இடத்திலும் சர்ச் பண்ண சொல்லலாம். உங்களுக்குத்தான் தெரியுமே, குற்றவாளி ஏதாவது ஒரு தடயத்தை அவனுக்கே தெரியாம விட்டு போவான். அது இந்த போலீஸ் புத்திக்கு மட்டுமே தெரியும். இன்ஸ்பெக்டர் பாஸ்கர், இது என் ஃபேமிலிக்கு இது நாள் வரை தெரியாத ரகசியம். இப்ப என் மேல அதை காரணமாக்கி ஒரு பொலி விழுந்திருக்கு. அதை நீங்களும்னா அதை வெளியே சொல்றதுல எனக்கு எந்த தயக்கும் இல்லை. எங்கள் அப்பாவோட தங்க என் அத்தை பண்ணையில் வேலை செய்கிறவரை லவ் பண்ணியிருந்ததால அது தெரிஞ்சு அவருக்கு வேறொரு கல்யாணத்தை பண்ணி வைக்க ஏற்பாடு செஞ்சப்ப கல்யாணத்தன்னைக்கு லவரோட போயிட்டாங்க. அப்போ நான் சின்ன குழந்தை. அதுக்கப்புறம் அவங்கள பற்றி எதுவுமே தெரியாது. நான் இங்கே சென்னைக்கு வேலைக்கு வந்த பிறகு என் காரில் ஒரு பையன் இருப்பது வயசு இருக்கும். அவன் அடிபட்டு விழுந்துட்டான். அவனை ஆஸ்பத்திரிக்கு எடுத்துக்கிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். அந்த வீட்டில் அவனோட அம்மா மனநல பாதிச்சு இருந்தாங்க. அந்த பையன் தனக்கு நினைவு தெரிஞ்சிலேருந்து தான் அம்மா இப்படிதான் இருக்காங்கன்னு அழுதான். அப்பா இல்லையான்னு கேட்டப்ப 4-5 வருஷத்துக்கு முந்தி லாரி மோதி இறந்துட்டதா சொன்னான். அவங்க வீட்டில் மாடியில இருந்த ஃபோட்டோவில் ஒரு ஃபோட்டோ என் அப்பாவும் இவனோட அம்மா சின்ன வயசுல இருந்த மாதிரி இருக்க நான் அது இருந்தேன். யார் இவர்னு தெரியாத போல கேட்க, இவ தான் என் அம்மாவின் அண்ணன். எங்கள் அம்மாவுக்கு அவங்க அண்ணன் மேலே ரொம்ப பாசம் அப்படின்னு சொன்னாங்க. வீட்டில் அப்பப்போ அம்மா பேசுனதை வச்சு இவங்க என் அத்தைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அத்தையை பார்க்கவே பரிதாபமாக இருந்துச்சு. வறுமை அவங்கள அப்படியே ஆக்கியிருந்துச்சு. அந்த பையனோட வருமானத்தில் ஏதோ கால் வயிறு கஞ்சி சாப்பிட்டுட்டு வருவாங்க. என்கிட்ட அப்போ இருந்த பணத்தை அந்த பையனுக்கு கொடுத்து அப்புறமா வந்து பார்க்குறேன்னு சொன்னேன். எங்கள் வீட்டில் இதை நான் சொல்லலை. சொல்லியிருந்தா அப்பா அம்மா போகக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்களோன்னு பயம்.
அந்த வாரம் என்னால் போக முடியல. அடுத்த வாரம் போனேன். அந்த பையனும் வீட்டில் சுருண்டு படுத்துக்கிட்டு இருந்தான். என்னன்னு கேட்டப்ப தலையில் ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னான். அத்தகைய அவனால் கவனிக்க முடியல போல. அழுக்காக்கி சாப்பிடாம அலங்கோலமாக இருந்தாங்க. நான் அவங்கள ஒரு மனநல ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டு அந்த பையனை வேறு ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டேன். அத்தையை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த பையனையும் நல்லா தான் இருந்த மாதிரி தோணுச்சு எனக்கு. ஆனால் அன்னைக்கு காலில் அடிபட்டதில் தலையில் ஏதோ பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னு டாக்டர் சொல்லி அதுக்கு ஆப்ரேஷன் செய்யணும்னு சொல்ல நானும் பணத்தை கட்டிட்டு வந்தேன். மறுநாள் ஆஸ்பத்திரியிலேருந்து போன். அந்த பையன் ஆஸ்பத்திரியிலேருந்து யாருக்கிட்டையும் சொல்லாமல் போயிட்டான்னு. நான் உடனே அவங்க வீட்டுக்கு போனேன். அவன் அங்கே இல்லை. அவனை தேடி பல நாள் சென்னையில் அலைஞ்சேன். ஒன்றும் பலன் இல்லை. இதுவரை கூட கண்டுபிடிக்கல. இப்போ அத்தைக்கு நான் மட்டுமே. ஆனால் அத்தைக்கு அந்த பையனுக்கு கூட நான் யாருன்னு தெரியாது. நான் உதவ வந்தவனாக தான் காட்டிக்கொண்டேன். அதனால அவங்கள அப்பப்போ ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்து வந்தேன். நான் போனால் அவங்க முகம் மலரும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் மருந்து மாத்திரை சாப்பிடுவாங்க. அதுக்கு பிறகு எனக்கு திருமணமானது. முன்ன போல் அவங்கள போய் பார்க்க நேரமே கிடைக்கல. வேலை வேற அதிகம். அதுக்கப்புறம் கம்பெனி விஷயமா மாதம் மாதம் டெல்லி போகிற வேலை வந்தது. எனக்கு வசதியாக போச்சு. மறுநாள் டெல்லி போகணும்னு நாள் டெல்லிக்கு போகிறதா கிளம்பிடுவேன். கொஞ்ச நாள் நான் சரியாக ஆஸ்பத்திரிக்கு போகாதால அத்தை திரும்ப பழையபடி ரொம்ப மனநல பாதிச்சிட்டாங்க. இத்தனைக்கும் தனியார் மருத்துவமனையில் தான் பணத்தை மாதம் மாதம் கட்டி பார்த்துக்க வச்சுருக்கேன். இருந்தாலும் அவங்க பாசத்துக்கு ஏங்குறாங்க போல. இப்போ நான் டெல்லிக்கு போகிறதுக்கு முந்தி ஒரு நாள் முழுக்க அவங்க கூட தான் மருத்துவமனையில் இருப்பேன். இப்போ 3 வருஷமாக நான் இது போல் போய் வந்ததில் அவங்க பாதி குணமாயிட்டாங்க. என் மனைவிக்கு இது தெரியக்கூடாதுங்க, நான் அவங்க கிட்ட இதை மறைச்சேன். ஆனால் நான் அடுத்தவங்களுக்கு நல்லது நினைக்க போய் கடைசியில் அது என் குடும்பத்தையே பாதிச்சிருச்சு. தர்ஷன் சொல்லி முடித்து விட்டு, உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இந்த மருத்துவமனைக்கு போய் விசாரிங்க என்ற ஆஸ்பத்திரி ரசீதை எடுத்து தந்தான் தன் பர்சிலிருந்து. அங்கு ஏதோ ஒரு விபரீத உருவத்திடமிருந்து தப்பிக்க சாகித்யாவும் செல்வாவும் முயற்சித்தது பலனை தந்தது. இருவரும் அந்த இடத்தை விட்டு வெளியே ஓடி வந்தனர். சுற்றிலும் பார்வை சுழல அது ஒரு மலை பிரதேசமாக தோன்றியது. தாங்கள் இருந்த இடம் அருகே பாலடைந்த கோட்டை ஒன்று இருக்க, கருங்கல்லால் ஆன கோட்டை சுவர் ஒன்று நீளமாக இருந்தது. சிலா ஏதோ ஒரு மலை பிரதேசம் போல இருக்கு இந்த இடம். சுத்தி வெறும் காடாத்தான் இருக்கு. கண்ணு கெட்டிய தூரம் இந்த ஒரு பாலடைந்த கோட்டையை தவிர எதுவுமே காணல. அப்படிதான் தோணுது சகி. ஏதோ ஒத்தையடை பாதை இருக்கு. வா இந்த வழியா ஓடுவோம். அது வெளியில வந்து நம்மள பிடிச்சிட்டு போகுது. அச்சச்சோ, இது என்ன இந்த மலை கரடு முரடா இருக்கு. இந்த மலைக்கு கீழே எப்படி நாம போறது? பயமா இருக்குடி சிலா. ஆமா, எனக்கு கூட கீழே பார்த்தா தலையே சுத்துது. இந்த ஒத்தையடி பாதையை பயன்படுத்தாத வழி போல வேற தோணுது. பாறை தடையுமே மறைஞ்சு கிடக்கு. இப்படியே நாம நின்றுக்கிட்டு இருந்தா அந்த பூதம் நம்மளை பிடிச்சிட போகுது. இதை கேட்டு சாகி அந்த நிலையில் சிரித்து விட்டாள். அது பூதம் முன்னாடி எனக்கு என்னவோ ஏலியன் போல தெரியுது. ஏலியனா? ஐயோ, அது ஏன் நம்மளை வீட்டுக்கே வந்து தூக்கிச்சு? நாம் அழகான பொண்ணுங்களா இருக்கோம்ல, அவங்க உலகத்துல இது போல அலர்ஜியான உருவமுள்ள பொண்ணுங்க தான் இருப்பாங்க. அதான் இந்த அழகை பார்த்து மயங்கிடுச்சோ. சாயி, இந்த நிலைமையில கூட நீ ஜோக் அடிக்கிற பாரு, உனக்கு ரொம்பவே தைரியம்தான். பயமே நம்ம கொல்லும் விஷம். அதை தூக்கி குப்பையில தூக்கி போட்டுட்டு தைரியமான மாஸ்கை மாட்டிக்கிட்டா போதும். எப்படிப்பட்ட சொல்லும் மூளை நல்லா வேலை செய்யும். ஆமாமா, நல்லாவே வேலை செய்யும். எங்க இப்ப இந்த மலையை விட்டு நாம இறங்கணும். உன் தைரியம் என்ன சொல்லுதுன்னு கேட்டு சொல்லு. அதுக்கு என்ன, கேட்டுட்டா போகுது. நீ இங்கேயே மச மசன்னு நின்னீன்னா அந்த ஏலியன் கிட்டத்தான் வழி கேட்கணும். சரி சரி வா, நீ முன்னால போ, எனக்கு வழி கண்டுபிடிக்க தெரியாது. இருவரும் அந்த மலை உச்சியிலிருந்து பாதி தூரம் வந்து விட்டன. இதற்கு மேல் இறங்குவதற்கு வழியே இல்லை. இனி மலை சரிவுதான். கரடு முரமான பாறைகளில் ஆன சரிவு. நல்ல மலையற்ற குழுவால் மட்டுமே ஏற இறங்க முடியும். சூரியன் உச்சிக்கு வந்திருந்தான். மழையாக இருந்தாலும் வறண்ட நிலமாக இருந்தது. உச்சி வெயில் இருவரும் துவண்டு போயினர். இருவருமே கர்ப்பத்தை சுமந்து கொண்டுள்ளவர்கள் என்பதால் சோர்ந்து போயினர். சாகி, தண்ணி தாகமா இருக்குடி, என்னால் முடியல என்று அங்கிருந்த பாறை மேல் அமர்ந்து கொண்டாள் சிலா. சாகித்யாவும் இவள் நிலையில்தான் இருந்தாள். கடவுளே, எங்களையே இப்படி ஆபத்தில் மாட்டி விட்டுட்ட, எப்படியாவது எங்களை காப்பாத்திடேன் என்று மனமுருகி வேண்டினாள் சிலா. சாகித்யா தைரியசாலி என்பதால் அதை வெளிக்காட்டி கொள்ளவில்லை. ஆனாலும் உள்ளூர தாங்கள் இங்கிருந்து தப்பி பிழைத்திடுவோமா என்று எண்ணி பயந்தாள். சிலா, என் கையை பிடிச்சிக்கோ, மெல்ல சரிவில் காலை வச்சு கல்லை பிடிச்சுக்கிட்டு இறங்க பார்ப்போம் என்று கூற கீழே குனிந்து திரும்பவும் பார்த்த சில்வியா நடுங்கினாள். என்னால முடியாது, இப்பவே எனக்கு கால் நடுங்குது.
உடம்பே பலவீனமாக இருக்குது. இதில் பாறையை பிடிச்சி இறங்குறதா? வேணாம், இந்த விஷ பரீட்சை வேணாவா? நம்ம வந்த வழியிலே போகும். அந்த விலங்கு நம்மளை அந்த வழியில தான் கண்டிப்பாக கொண்டு வந்திருக்கணும். சரி வா போகலாம் என்று இருவரும் திரும்பவும் அதே வழியில் போய் அந்த கோட்டை இருக்கும் இடத்திலேயே வந்தனர். சிலா, இந்த கோட்டை சுவர் பாறையும் கீழே கொஞ்சம் போகுது. அங்கே ஏதாவது நீர் சூழல் இருந்தாலும் இருக்கும். வா போவோம் என்று கோட்டை சுவர் செல்லும் வழியை செல்ல அவர்கள் கண்கள் மலர்ந்தது. ஏய் சுனை, ஐயோ தண்ணீர் இருக்குடி, வா வா நமக்கு வேண்டிய தண்ணீர் குடிச்சுக்கலாம். இருவரும் பரபரத்து தங்கள் வழியை மறந்தும் வேகமாக ஓடினர். தண்ணீர் தெளிந்திருக்க சுவையாகவும் இருந்தது. அப்பாடா, நல்ல சுவையான தண்ணீர், நிறைய குடிச்சிட்டேன். சிலா, நீ குடிச்சிட்டியா? நானும் குடிச்சிட்டேன் சாகி. எனக்கு மயக்கமா இருக்கு. இனிமேல் ஒரு அடி கூட எடுத்து வச்சா கூட விழுந்துடுவேன். கொஞ்ச நேரம் இந்த சுவர் நிழல்ல படுக்கலாமே. அதுக்கில்லடி, இது மலை பிரதேசம். சீக்கிரமா இருட்டிட்டோம். நம்ம கீழே இறங்கிட்டா பாதுகாப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன வேணாலும் நடக்கட்டும், என்னால முடியல. சிலா சோர்ந்து கோட்டை சுவர் நிலையில் சுரண்டு படுத்து விட்டாள். வேறு வழியின்றி சாகித்யாவும் அவள் அருகில் படுத்திருந்தாள். இருவரும் நன்றாக உறங்கிவிட்டனர். சிறிது நேரத்திலே இரவின் இருட்டு மெல்ல போத்திக்கொண்டே வந்தது. மழையின் குளிரை தாங்கிக் கொள்ள சிலா முதலில் விழித்தாள். சுற்றிலும் என்ன இருக்கென்றே தெரியாத மையிருட்டு. குளிர் உடல் மயிர்காலில் புகுந்து விரைத்து கொண்டது. பக்கத்தில் சாகி படுத்திருப்பது உடல் உஷ்ணத்தில் தெரிய பயத்தில் உதடு ஒட்டிக்கொள்ள, சாகி சாகி எழுந்திரு என்று தட்டி எழுப்பிக் கொண்டிருந்தாள். அதே சமயம் பளிச்சென இரு கண்களின் ஒளி தூரத்தில் தெரிய ஆரம்பித்தது. தாம்பரம் இன்ஸ்பெக்டர் தர்ஷன் கூறியது உண்மை என்பதை விசாரித்து தெரிந்து கொள்ள, அப்போது சாகித்யா தந்தை தர்ஷனின் வீட்டிற்கு வந்து சண்டையிடுவதாக போன் வரவே மீண்டும் தர்ஷனுடன் அவன் வீட்டுக்கு வந்தார். திருவான்மியூர் சகாதேவன் அவருடைய உறவுகளோடு அங்கே காத்திருந்தார். தர்ஷனை கண்டதுமே அவனுடைய தந்தை, என்னப்பாச்சு, ஏன் உன்னை போலீஸ் கூட்டிட்டு போனாங்க? அந்த பொண்ணோட அப்பாவே இங்கே வந்து கத்திக்கிட்டு இருக்காரு. என்னமோ நாம தான் அவங்க பொண்ணை ஒழிச்சு வச்சிருக்க மாதிரி. சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன். அவங்க நம்ம வீட்டில் இருந்து தானே காணாமல் போயிருக்காங்க. அப்போ நம்மளை தானே கேள்வி கேட்பாங்க. எல்லாத்தையும் நாம் இப்போ ஃபேஸ் பண்ணத்தான் வேணும். அப்போது குர்கா கேட்லேருந்து யாரையோ துரத்திக்கிட்டு ஓடி வந்தா. போலீஸ் அங்கு நின்றிருக்கவே ஓடி வந்து அந்த நபரை மடக்கி பிடித்தனர். என்னை விடு, என்னை விடு என்று அவன் கத்த உள்ளே பேசிக்கொண்ட தர்ஷன் வேகமாக வெளியே வந்தான். என்னாச்சு, யார் சத்தம் போறது என்ற இன்ஸ்பெக்டரும் அங்கே வந்துவிட தர்ஷன் போலீஸ் பிடியில் திமிரிக் கொண்டிருந்த நபரை கண்டதும் முகம் பிரகாசமானது. சார், அவனை விடுங்க, எனக்கு வேண்டியவதான் என்று கூறிவிட்டு இன்ஸ்பெக்டரும், சார் நான் சொன்னனே காணாம போன அந்த பையன் இவன் தான், பைத்தியக்கார மாதிரி ஆயிருக்கான் என்றதும் கான்ஸ்டபிள் விட அவன் கையை பிடித்து தனி அழைத்து சென்றான் தர்ஷன். சுந்தர், எங்கடா போயிட்ட இத்தனை நாள்? நான் உன்னை தேடாத இடமே இல்லை இந்த சென்னையில். எங்கடா இருந்தேன் என்று கேட்க, சார் சார் நான் தலையில் அடிப்பட்டதில் மெண்டலாக ஆயிட்டேன்னா. ரோட்டில் நான் போகும்போது என்ன பண்ணேன்னு தெரியல. பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் கொண்டு போயிட்டாங்களாம். இவ்வளோ நாள் அங்கே தான் இருந்தேன். இப்போ நல்லாயிட்டேன். வீட்டுக்கு அம்மாவை பார்க்க போனேன். அங்கே அம்மாவை காணோம். பக்கத்தில் யாருக்குமே எதுவும் தெரியல. நீங்கள் முந்தி உங்கள் வீடு இங்கே இருக்குன்னு சொன்னீங்களே, அது ஞாபகம் வந்துச்சு. தேடி தேடி அழுத்து போயிட்டேன். கடைசியா நேத்திக்கு தான் நான் இந்த வீட்டை கண்டுபிடிச்சேன். இருட்டாயிடுச்சு, அதனால காலையில உங்களை பார்க்கலாம்னு காம்பவுண்ட் ஒட்டி படுத்துக்கிட்டேன். அப்பத்தான் நின்று அவரை மிரண்ட பார்வையில் அங்குமிங்கு பார்க்க தர்ஷனுக்கு புரிய ஆரம்பிச்சது. இவன் நைட்டு நடந்ததை பார்த்துருக்கான். இவனை கேட்டா யாருன்னு தெரிஞ்சிடும் என்று எண்ணியவன் பரபரப்பாக, என்னடா என்னாச்சு, யாரையாவது பார்த்தியா என்று கேட்க தலையாட்டினான். இந்த வீட்டுக்குள்ளேருந்து யாராவது தூக்கிட்டு போனாங்களா, சொல்லுடா. அவன் புஜத்தை பற்றி உலக்கியவன் ஃபோனில் யாரிடமோ பேசிக்கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் சத்தமாக கூப்பிட்டான். சார், பாஸ்கர் சார், இங்கே சீக்கிரமாக வாங்க என்று கூப்பிட வெளியில் சேர் உட்கார்ந்திருந்த சாகித்யா தந்தை, இவனின் தந்தை, சில்வியா தாய் ரேணுகா எல்லோருமே வேகமாக வந்தனர். இந்த தர்ஷன் எனி இம்பார்ட்டன்ட்? பாஸ்கர் அருகில் வந்து கேட்க, ஆமாம், இதோ இவன் என்னமோ சொல்கிறான், கேளுங்க. சொல்லுடா சுந்தர், என்ன பார்த்த நைட்டு? நான் காம்பவுண்ட் ஓரமாக படுத்துக்கிட்டு இருந்தேன்னா அப்போ நாய் ரொம்ப நேரம் கழிச்சிச்சு. பயந்து எந்திரிச்சு உக்காந்துட்டேன். கேட்டுக்குள்ள யாரும் துப்பாக்கியில சொல்ற மாதிரி கேட்டுச்சு. நான் கேட்டுக்கிட்டே ஓடினேன். கூர்க்கா கீழே மயங்கி கிடந்தாரு. ஏதோ தப்பு நடக்குதுன்னு கேட்ட திறந்து உள்ள போனேன். அப்ப யாருன்னே தெரியல. உருவமே இல்லை. ஆனா நிழல் மட்டும் தரையில விளக்கு வெளிச்சத்துல தெரிஞ்சது. தலையில கொம்பு மாதிரி இருந்துச்சு. அது கையில 2 லேடிஸ் மயங்கி கிடந்தாங்க. அது தோட்டத்துல கொஞ்சம் தூரம் தான் போணுச்சு. அப்புறமா மேலிருந்து என்னவோ சொல்லுவாங்களே, ஹா பரங்குந்தட்டு அது இறங்கிச்சு. அந்த கதவு திறக்க அந்த உருவம் அதுக்குள்ள போயிடுச்சு. கதவு மூட உடனே மேலே பறந்துடுச்சு என்று சொல்லி முடித்து விட்டு, சார், அது நம்மளையும் அவங்க இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுமோ பயமா இருக்கு என்று முகத்தை மறைத்து கொண்டான் தன் கைகளால்.
கேட்ட அனைவருக்குமே பிரம்மை அடைத்து நீண்டன. சார் சார் கேட்டிங்களா, ஏலியன் வந்திருக்கு, அதுதான் 2 பேரையும் கடத்திருக்கு. ஐயோ நான் என்ன செய்வேன், என் வீட்டு பொம்பளைங்க தான் அது கிடைச்சதா? தர்ஷன் கண்ணீர் விட இதை நம்புவதா வேணாமா என்ற குழப்பத்தில் மற்றவர்கள், என்னப்பா தர்ஷன் இது புது கதை, ஆளை செட் பண்ணி ஏலியன் பறக்கு தட்டோட அப்படின்னு எஸ்கேப் ஆக பார்க்குறியா? சகாதேவன் கோபமாக பேச, தர்ஷன் என்னப்பா சொல்றாரு இவரு, யார் இந்த பையன், இவன் சொல்றத பார்த்தா நம்ம உலகத்து ஆட்கள் இல்லாத மாதிரி தெரியுது. ஐயோ கடவுளே, என் மருமகள் எங்களுக்கு ஒரு வாரிசை சுமந்துட்டு இருக்காளே, புருஷங்கிட்ட கூட சொல்லி சந்தோஷப்பட முடியாம தூக்கிட்டாங்களே. தர்ஷினி நம்ம தரையில்லாம இந்த அழ ஆரம்பித்து விட்டாள். ஏன்பா தர்ஷன், உன் சம்சாரம் குழந்தை உண்டா இருக்கலாம்? சகாதவன் கேட்கும். ஆமா சார், அது கூட டாக்டர் சொல்லிதான் எங்களுக்கே தெரியும். அவ சொல்ல வந்தப்ப நான் தான் அவசர அவசரமா கிளம்பிட்டேன். நான் பாவி பாவி என்று அழ ஆரம்பித்த திவாகர் சகாதேவன் அடுத்து கூறிய வார்த்தையால் அவன் மட்டுமின்றி இன்ஸ்பெக்டரும் அதிர்ந்து தான் போனான். தர்ஷன், என் டாக்டரும் இப்போ கன்சீவாக தான் இருக்கா, 4 மாதம் அவளுக்கு இப்போ என்றதுமே, என்ன அவங்களும் கர்ப்பமா? ஆச்சரியம் விலகாதே. எல்லோரும் அவரை பார்க்க, என்ன நான் சொல்றது நம்பிக்கை இல்லாத போல பார்க்குறீங்க. அவள் கன்சீவ் ஆனதை தன் ஃப்ரெண்டுக்கு சொல்கிறதுக்காக சந்தோஷமாக கிளம்பி வந்தா. இப்போ பார்த்து என் மருமகன் கம்பெனி விஷயமா ஜெர்மனி போயிருக்காரு. அவள் திரும்பி வந்து தன் பொண்டாட்டியை கேட்டா நான் என்ன சொல்வேன் என்று கண்ணீர் விட ஆரம்பித்தார். சார், இதில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தோணுது. கர்ப்பமான 2 பொண்ணுங்க இங்கேருந்து காணாமல் போயிருக்காங்க. வேலூர் பக்கத்தில் 2 பொண்ணுங்க கொலை செஞ்சு கிடந்ததா நியூஸ் வந்துச்சே, அவங்களும் கர்ப்பம்னு தானே நியூஸ். தர்ஷன், இப்போ என்னால் எதுவும் சொல்ல முடியாது. இந்த பையனையும் கூட்டிக்கிட்டு ஐபி ஆஃபீஸ் வந்துடுங்க. இரவின் இருட்டில் குளிரில் நடுங்கியபடி அந்த மலையில் காணப்பட்ட பாழடைந்த கோட்டையின் சுற்றுச்சுவர்களில் அமர்ந்திருந்த 2 பெண்களும் தூரத்தில் தெரிந்த 2 கண்களில் பள்ளும் ஒளியை கண்டு நடுங்கி போனனர். சாகி, அந்த அக்லிமெண்ட் திரும்ப வந்துட்டான் போல. ஐயோ மாட்டிக்கிட்டோம் நாம. இந்த இருட்டில் தப்பிக்கூட ஓட முடியாதுடி. சில்வியா மெல்லிக்குரல் பயத்துடன் சாகி அருகில் நெருங்கி அமர்ந்தாள். சிலா அந்த கண்ணோட வெளிச்சத்தை கவனிச்சா அதை நம்மள தூரத்துலேருந்து ஏலியன் மாதிரி தோணல. அது வைல்ட் அனிமல், உல்ஃப் ஆர் டைகரா இருக்கலாம். சாகித்யா கூறியதை கேட்டதுமே சிலாவுடன் நடுங்க தொடங்கிவிட்டது. தர்ஷா, எங்களை எப்படியாவது காப்பாத்தடா. ஏன்டா என்னை தனியா விட்டுட்டு போன? என்னால என் சாகியும் சேர்ந்துல மாட்டிக்கிட்டா. கடவுளே, எங்களை எந்த ரூபத்திலேயாவது வந்து காப்பாத்தக்கூடாதா? இப்படி ஒரு ஆபத்துல 2 பொண்ணுங்க மாட்டிக்கிட்டு தப்ப முடியாம தவிக்கிறோமே. கண்கள்லேருந்து கண்ணீர் பெருக, சாகி என்னை மன்னிச்சிடி, என்னாலதான் நீயும் மாட்டிக்கிட்ட. நீ ஈவினிங்கே கிளம்பி போயிருந்தா இந்த ஆபத்தே வந்திருக்காது. ச்சே, என் என்ன பேச்சு பேசுற? அப்படி பார்த்தா நான் தான் இது காரணமே. நீ என்னடி பண்ண? என் கூட தங்கினதுக்கு தப்பா? இல்லை, நான் வீட்டுக்கு வராமல் இருந்திருந்தா நீ எப்பவும் போல உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருப்ப. இந்த ஆபத்தும் வந்திருக்காது. அதுக்கு இல்லடி, நீயும் கன்சீவாக இருக்க, நானும் கன்சீவாக இருக்கேன். 2 புள்ளத்தாச்சி பொண்ணுங்களை வச்சு இது என்ன பண்ண போகுது? ஆமாம்ல, நம்ம கர்ப்பிணிகள். இது நம்ம எப்படி நைட்டுக்குள்ளே சென்னையிலேருந்து இந்த மலை பிரதேசத்துக்கு தூக்கி வந்திருக்கோம்? அதுவும் இல்லாமல் நம்ம சாகடிக்கணும்னு அங்கேயே போட்டு தள்ளியிருக்குமே. ஆனால் ஏன் செய்யலை? சிலா, ஒன்று கவனிச்சியா? அது நம்மளை மலை உச்சிக்கு கொண்டு வந்து அடைச்சி வச்சிருக்கு. காலையில் இல்லை, இப்போ நைட்டில் வேற எங்கேயாச்சும் கொண்டு போகவா? சாகி, எனக்கு புரிஞ்சிடுச்சு. நம்ம வயிற்றுல பிள்ளைங்க இங்கே பிறக்காம அவங்க குளத்துல பிறக்க வைக்கிறதுக்கு பறக்கும் தட்டில் கொண்டு போகத்தான் இங்கே உச்சிக்கு கொண்டு வந்திருக்கணும். மை காட், ஆமா சிலா, நீ சொல்கிறதான் கரெக்ட். அவங்க உலகத்தில் நம்ம மனுஷங்க பிள்ளைங்களை கொண்டு போக திட்டம். அப்போ இதை ஒன்று மட்டும் வந்திருக்காது, நிறைய ஏலியன்ஸ் இங்கே எங்கேயாச்சும் இருக்கணும். சிலா, அது நகர்ந்து வருது பாரு, இங்கத்தான் வருது போல. காதில் மட்டும் கேட்கும்படி சாங்கி குரவி அவளை இறுகி கட்டிப்பிடித்து கொண்டாள் சிலா. இங்க பாரு சிலா, மனதைரியத்தை இழந்துடாத. நாம அது கிட்ட மாட்டிக்கிடக்கூடாது. வா, இந்த காம்பவுண்ட் இன்னும் போகுது பள்ளத்துல, கடைசியா போயிடுவோம் என்றதும் இருவரும் கைகளை பிடித்து கொண்டு முட்டி மோட்டபடியே சத்தமில்லாமல் மேடு பள்ளத்தை கையால தடவி பார்த்து நகர்ந்து கொண்டிருந்தனர். ஏலகிரியின் அடுத்த மலைத்தொடரான ஜவ்வாது மலையில்தான் கதாநாயகிகள் இருவரும் ஆட்டிக்கொண்டிருந்தனர். பழங்குடியினர் வசிக்கும் கிராமங்கள் 2 மலைகளை தாண்டியே உள்ளது. இந்த மலை செங்குத்தானது. இறங்கும் மலை எங்குள்ளது என்பதை காண முடியவில்லை. வேலூர் கோட்ட டிஐஜி சர்க்குணத்தின் போன் அலறியது. ஐஜி அலுவலகத்தில் இருந்துதான். சர்க்குணம், மிக முக்கியமான எமர்ஜென்சியான விஷயம். பப்ளிக்கோ மீடியாக்களுக்கோ விஷயம் லீக் ஆகாம இதை சீக்கிரட்டா ஹேண்டில் பண்ணுங்க. காவலர் வானர்ச்சிய தொலைநோக்கி தொடர்பு, இந்திய வான் ஆராய்ச்சி தொலைத்தொடர்பு மிக அர்ஜென்டா மெசேஜ் அனுப்பியிருக்கு. ஜவாது மலையில் 2 நாட்களுக்கு முன்பு விசித்திரமான படம் ஒன்று தொலைநோக்கி படம் பிடிச்சிருக்கு. அது பறக்கும் தட்டா இருக்குமோன்னு சந்தேகம்.
நாளைக்கு மிலிட்ரி அங்கே சென்ட்ரல் அனுப்புது. இவங்க சொன்ன விஷயம் உண்மையாக இருக்கிற மாதிரி சென்னையிலே நடந்திருக்க ஒரு சம்பவம். 2 தொழில்கள் கர்ப்பிணி பெண்களும் கூட வீட்டில் இருக்கிறப்ப வித்தியாசமான உருவம் உடையவன் கடத்திருக்கான். இது நேரில் பார்த்தவன் சொன்னதும் அங்கே 2 கர்ப்பிணி பெண்கள் இறந்து கிடத்ததற்கும் ஏதோ லிங்க் இருக்கு. நாளைக்கு தேவையான பட்டாளினை அழைத்து கொண்டு ஜவாது மலைக்கு போங்க. தேவைப்பட்டா ரிசர்வ் போலீஸை பயன்படுத்திக்கலாம். சென்னையிலிருந்து தர்ஷன் தனியாக கிளம்பி விட்டான் வேலூரை நோக்கி. பர்மிஷன் கிடைத்ததும் கிளம்புவதற்கு இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் தயாராக இருந்தார். தோழிகள் இருவருக்கும் பசி மயக்கம் மாட்ட தண்ணீர் கூட இப்போது தூரத்தில். நான் வறண்டு உலர்ந்து எச்சில் கூட சுரக்கவில்லை. தட்டு தடுமாறி எப்படி இருவரும் கோட்டை மதில் ஓரமாக நகர்ந்து கொண்டிருக்க இப்போது அங்கங்கே 2 அடிக்கும் மொழிகள் தோன்ற ஆரம்பித்தன. ஐயோ, நிறைய வந்துடுச்சு. இருவரும் வாய்விட்டு அலறக்கூட முடியாது. வாயில் கை வைத்து மூடிக்கொள்ள வெளிச்சம் மலைமுகட்டில் எல்லா இடங்களும் தெரிய இருவரும் செய்வதறியாது இருக கண்களை மூடிக்கொண்டனர். ஆகி என்ன இது இவ்வளோ வெளிச்சம் வருது? எல்லாமே ஓனாய்ங்க தானா? நடுக்கம் உடல் பூரா உதறிக்கொண்டிருக்க சாகித்யாவின் கையை இறுக பிடித்து கொண்டவள் உடல் அனலாக கொதிப்பதை உணர்ந்தால் சாகித்யா. சில உன் உடம்புல டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குடி, என்ன பண்ணுறது? கவலையுடன் சாகி அவள் தலையை தன் மீது சாய்த்து கொள்ள, இங்கே என்ன பண்ண முடியும்? நாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உயிரோடு இருப்போமா என்பதே சந்தேகமாக இருக்கு. சாகி, இந்த குழந்தைக்காக நம்ம 2 வருஷமா தவம் போல இருந்தோம். எத்தனை வேண்டுதல், எத்தனை மருத்துவ பரிசோதனை. எனக்குன்னு ஒரு வாரிசு இல்லாமலே போயிடுமோன்னு பயந்து வேதனைப்பட்டு தலையணில கண்ணீர் நினைத்த நாட்கள் எத்தனை. இப்ப கைக்கு கிடைச்சிருக்கு. ஆனா என்ன பிரயோஜனம்? இங்கு பைமைக்கு வந்து இந்த அம்மா முகத்தையே பார்க்காம போக போகுது இந்த உயிர். என்னடி பாவம் பண்ணோம் நாம் இருவரும். சிலா, இப்போ உனக்கு உடம்புக்கு முடியல, கவலையை தள்ளி போடு. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நம்ம இங்கிருந்து இந்த மோசமான சூழ்நிலிருந்து தப்பிப்போம். இப்போ நீ கண்ணை மூடி என் மேல சாஞ்சுக்கும், வேற எதையும் நினைக்காத. சாகி, நிஜமாவே நீ தைரியசாலிடி. உன்ன மாதிரி ஒரு தோழி எனக்கு கிடைச்சது நான் செய்த பாக்கியம். நீ மட்டும் இப்போ என் கூட இல்லைன்னா கண்டிப்பாக நான் உயிரோடு இதுவரைக்கும் இருந்திருக்க மாட்டேன். சில நாம் இப்போ இன்னும் கொஞ்சம் நகர்ந்து போகணும். அந்த வெளிச்சங்கள் அதிகமாகுது. உள்ளே போனால் ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம்னு நினைக்கிறேன். மெல்ல என் கூட நகர்ந்து வா. இருவரும் உட்கார்ந்தபடி நகர்ந்து நகர்ந்து ஒரு இடத்தில் நிறுத்தினர். இங்கே பாரு, இப்போ தானே சொன்னேன், பேசாம இரு, கண்களை முடிக்கும். நான் சொல்கிற வரைக்கும் கண்களை திறக்காது. அவளை இறுக பிடித்தபடி கடைசி சுவர் முடியும் இடத்தில் அமர்ந்தன. கோட்டை மதில் ஆரம்பித்த இடத்தில் பளிச்சென ஒளி பரவி நாலா பக்கம் வெளிச்சத்தை பரப்பின. இவர்கள் பள்ளமான பகுதியில் இருந்ததும் இருட்டுகள் இவர் இருப்பதை காட்டிக் கொடுக்கவில்லை. இருவரும் உயிரை கையில் பிடித்தபடி உற்று பார்க்க அவர்களுக்கு அந்த ஒளியில் அவை என்னவென்று நன்றாகவே தெரிந்தது. அம்மாடி, எல்லாமே ஏலியன்கள்! இத்தனை பேரா? இருவரும் வாய்ப்பிழந்து பார்த்து கொண்டிருக்க அவர்களுக்கு இவர்களிடம் தெரியவில்லை போலும். சுற்றும் அவைகள் அங்கே நடமாடுவதும் மீண்டும் தள்ளி செல்வதுமாக இருந்தன. கடவுளே, பள்ளத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்களே! சில வெளிச்சம் இவர்கள் இருக்கும் பகுதியை நோக்கி நகர்ந்து வர ஆரம்பித்தது. சிலா, நீ பயப்படாதே, அவ வந்தா வரட்டும், தைரியமா நாம இருக்கணும், புரியுதா? என முழங்கி குரலில் பதில் வந்தது. சிலாவிடம் இருந்தது. பாதி தூரம் வந்துவிட்டது. கடவுளே எங்களை காப்பாத்தப்பா. அதுங்க கிட்ட நாங்க மாட்டி விடாம எப்படியாவது எங்களை காப்பாத்திடு. மனமுருகி இருவரும் வேண்டியபடி குறுகி ஒடுங்கி இருந்தனர். தாய், அதுங்க வந்துக்கிட்டே இருக்குது, பயமா இருக்குடி. எனக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. ஆனால் ஏதோ ஒரு உணர்வு நாம் தப்பிச்சிருப்போம்னு சொல்லுது. நடந்ததை கோடி தடவை அந்த கடவுளுக்கு நன்றி சொன்னா கூட பத்தாது. நம்பிக்கைவை இன்னும் பாதி தூரம் இருக்கு நம்ம கிட்ட வர. அதுக்குள்ள எது வேணா நடக்கலாம். எப்படி சாகி உன்னால மட்டும் இந்தளவு தைரியமா இருக்க முடியுது? கடவுளே, உன்னோட தைரியத்தில் 10% கூட என்கிட்ட இல்லையே. அது நீ வளர்ந்த சூழல். நான் எங்கள் அப்பாவோட வலது கையை அவரோட தொழிலில் என்னோட 20 வயசுலேருந்தே இருக்கேன். பொம்பளை தானேன்னு எத்தனை இலக்காரம், எத்தனை கீழ்த்தரமான கமெண்ட்டுகள். இவளை காலில் போட்டு மிதிச்சிட்டா அப்பாவோட பிஸ்னஸை கைப்பற்ற எத்தனை போட்டிங்க. எல்லாத்தையும் சமாளித்து தானே தைரியம் வந்துடுச்சு. முதல்ல மேரேஜ், டைவர்ஸ் முடிஞ்சது. அவனுக்கு ஈகோ. நான் அவனோட புத்திசாலியா தொழிலை நடத்துறேன்னு. தொழிலை விட்டு வீட்டோட இரு, நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னா சர்தான் போடான்னு வந்துட்டேன். இவர் எப்படி இப்போ எப்படிடி? நாட் பேட். இன்னும் அவனுடைய அடுத்த முகம் தெரியல. இப்போ வரைக்கும் கைண்டா நல்ல ஹஸ்பண்டா கேரிங்கா இருக்கான். பார்ப்போம் இவன் நல்லவனா கெட்டவனான்னு. இந்நேரம் உன் அப்பா என்னதான் திட்டிக்கிட்டு இருப்பார்ல.
ஏன் உன் ஹஸ்பண்டு கூட என்னை திட்டிக்கிட்டே இருக்கலாமே, இவன் வந்ததுனால தான் என் பொண்டாட்டி அவள் அம்மா வீட்டுக்கு போகாமல் இப்படி ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிட்டாளேன்னு. அவர் தான் டெல்லிக்கு போயிருக்காரே, நான் காணாமல் போனது லேட்டாக தான் தெரிஞ்சிருக்கும். பேசாத, அதுங்க நெருங்கிடுச்சு. காற்று பலமாக அடிக்க தொடங்கிய குளிர் நடுங்க வைத்தது இருவரையும். ஆனால் அந்த குளிர் கூட இருவருடைய உடம்பும் வேர்வையால் நனைந்தது. வந்துடுச்சு, ஐயோ பக்கமாக வந்துடுச்சு அதுங்க. கடவுளே, நம்ம மாட்டிக்கத்தான் போகிறோம். இதய துடிப்பு திக் திக் என அடித்து கொள்ளவே வேலிகள் கேட்கும் அளவு இருந்தது இருவருக்குமே. வேலூரில் வேலூரில் விஜயராகவிடம் தர்ஷன் பேசிக் கொண்டிருந்தான். இன்ஸ்பெக்டர், இவங்க தான் என் மனைவியும் அவங்க ஃப்ரெண்டும் என்று ஃபோட்டோவை செல்லிலிருந்து எடுத்து காட்டியவன், நீங்கள் பார்த்த பாடி இவங்க உருவம் போல் ஒத்து இருக்குமா கவலையோடு அவன் கேட்க, ஃபோட்டோவை வாங்கி பார்த்தவன், அந்த பாடி ஓரளவுக்கு ஒத்து வரும்னு நினைக்கிறேன். அது சரி, உங்கள் மனைவியோட முழங்கையில் சா என்ற எழுத்து பச்சை குத்தி இருக்குமா? சா எழுத்தா? இல்லை, அப்படி எதுவும் இருந்த மாதிரி எனக்கு தோணலை. சந்தேகமாக சொல்கிறீங்களே, டெஃபினட்டாக சொல்ல முடியாதா? இல்லை சார், டெஃபினட்டாக அவளுக்கு பச்சை குத்துனது எதுவும் இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, அவளுக்கு இந்த டேட்டு குத்துறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஒரு தடவை நான் 2 பேரும் மாற்றி நம்ம பேரை பச்சை குத்திக்கலாம்னு கேட்டப்ப அவள் தனக்கு இதில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டான். சரி, நான் குத்திக்கிறேன்னு உன் பேரனை சொல்ல அதுக்கும் மறுத்துட்டா. இப்படியெல்லாம் பண்ணாதான் நம்ம நல்ல கனவு மனைவி நினைப்பா. மனசில் நம்பிக்கை அன்பு இருந்தால் போதும்னு சொல்லிட்டா. அதனால தான் நான் அவ்வளோ உறுதியாக சொல்கிறேன். இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி இறந்து போன 2 பேருமே கர்ப்பிணியாக தான் இருந்திருக்காங்க. அதனால வந்த சந்தேகம் மீதும். சார், அதுதான் இங்கே ஒத்து போகுது. எங்கள் வீட்டில் ஏலியன் நடமாட்டம் இருந்திருக்கு. இதை கண்ணால் ஒருத்தர் பார்த்துருக்காரு. ஏங்க, அவர் மென்டல் ஆஸ்பத்திரியில் இருந்தவர் ரிப்போர்ட் சொல்லுதே, அவர் சொல்கிறத நீங்கள் நம்புறதா? அப்போதான் ஐஜிடமிருந்து ஃபேக்ஸ் வந்தது. காவலர் வைன் பாப்பு வானேற்பியில் மை அலர்ட் சிக்னல் கொடுத்திருப்பது. மிலிட்ரி அங்கே விரைந்து வருவதாகவும் தமிழக ரிசர்வ் படையும் வருகிறது, நீங்கள் அவங்களோட ஒத்துழைப்பு தாங்க என்று குறிப்பிடப்பட்ட இப்போது விஜயராகவன் நம்பினார் தர்ஷன் கூற்றை. மிஸ்டர் தர்ஷன், நீங்கள் சொன்னது உண்மைதான். அப்போ உங்கள் மனைவி அவங்க தோழி இருவரையும் அவங்க தான் கடத்திருக்கணும். ஏலகிரி மலையில தான் இந்த கர்ப்பிணி மரணமும் நடந்திருக்கு. ஸோ இவங்க மரணமும் அந்த ஏலியன்களாக தான் நடந்திருக்குமோன்ற சந்தேகம். இப்போ இரவு நேரம், அந்த மலைக்கு போக முடியாது. காலையில் தான் போகணும். நாங்கள் காலையில் கிளம்பும்போது நீங்களும் வாங்க. சார், நைட்டுக்குள்ளே அவங்களுக்கு ஏதாச்சும் நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? இது வரைக்கும் கெட்டது எதுவும் நடந்திருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. அவங்க காணாமல் போய் முழுசாக 1 நாள் ஆயிடுச்சு. சார், அப்படிலாம் சொல்லாதீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவங்களுக்கு எதுவும் ஆகாது. நல்லது தானே, அப்படியே இருங்க, பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடந்தது நடக்க போகுதுன்னு. தர்ஷனுக்கு இருப்பே கொள்ளவில்லை. இரவே நாம கிளம்பினா என்ன? சாலை தான் நல்லா இருக்கே, ஆனால் ஏலகிரி மலையில் ஜவாது மலை பக்கமா, இருட்டில் விலங்கு நடமாட்டம் இருக்குமோ? நாளைக்கு காலையில் இவங்களோட போனால் சரியான லொக்கேஷன் போகலாம், இல்லாட்டி கஷ்டம்தான். இருப்பே கொள்ளாது தன் தங்கியிருந்த ஹோட்டல் அறையில் நடந்து கொண்டிருந்தவன் விடியல் 4 மணியில் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டான். காவலூர் போகும் வழியே கூகுள் மேப் வழிகாட்ட கிளம்பிவிட்டான். காவலூர் வன வளர்ச்சி அலுவலகம் இரவு நேரத்திலும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. தொலைநோக்கு தரும் அப்டேட் அவர்களை இம்ப்ரெஸ் செய்து கொண்டிருந்தது. இதுவரை இது போன்றதொரு வெளிச்சத்தை மலையில் இவர்கள் பார்த்ததே இல்லை. நட்சத்திர கூட்டங்களா அல்லது மாநாடு நடந்து வரும் தொண்டர்களின் கையில் ஏந்தி வரும் ஜோதி போன்று எவ்வளவு பிரைட்! மலையில் நடமாட்டம் தெரியுது. இருட்டு என்பதால் உருவம் தெரியவில்லை. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் அங்கே நடக்கிறது. சமூக விரோதிகள் நடமாட்டமா அல்லது நக்சலைட்டுகள் நடமாட்டமா? அதிகாரிகள் அப்டேட் செய்து கொண்டிருந்தனர். மத்திய மண்டல ஆராய்ச்சி இயக்குனர் அலுவலகத்தில் இருந்து நாசா தன்னுடைய மெசேஜை வேறு அவர்களுக்கு அனுப்பிய வண்ணம் இருந்தது. ஏலியன்ஸ் நடமாட்டம் இந்தியாவின் சவுத் சோனில் பறக்கும் தட்டு பறந்ததை படமெடுத்து அனுப்பியது செயற்கைக்கோள் என்று கூறியது. போர் விமானம் மூலம் மிலிட்ரி புறப்பட்டது ஜவ்வாது மலை நோக்கி. தமிழ்நாடு ரிசர்வ் படை வேலூர் சரக டிஐஜி இன்ஸ்பெக்டர் விஜயராகவன் தலைமையில் காவல்துறையினர் வேறு ஜீப்புகளில் ஜவ்வாது மலை நோக்கி ஏலகிரி மலையிலும் பாதி தூரம் வந்துவிட்டான் தர்ஷன். கார் விட இறங்கி கார் சக்கரத்தை ஆராய்ந்தான் டார்ச்சரித்து. ஷீட், பின்பக்க டயர் பஞ்சர், ஸ்டெப்னி கொண்டு வரவில்லை அவசரத்தில். இப்போ என்ன செய்யறது? மணி 5:30, இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடிஞ்சிடும். அதுவரை காத்திருக்க வேண்டியதான். ஏலகிரி மலை பாதுகாப்பானதான் கேள்விப்பட்டிருக்கேன். விலங்குகள் நடமாட்டம் இருக்காது. கார் ஜன்னலை திறந்து வைத்துவிட்டு சீட்டில் சாய்ந்தபடி யோசித்து கொண்டவன் எப்போது உறங்கினான் என்றே தெரியவில்லை. யாரோ தன் சட்டையை பிடித்தெழுப்பது போல் உணர்ந்தவன் விழிக்க அங்கே சுவற்றோடும் இருவரும் முடுங்கி ஒருவர் கையை ஒருவர் பற்றியபடி திகிலுடன் அமர்ந்திருக்க ஒளி வெள்ளம் மலை போல நெருங்கிக் கொண்டே இருந்தது. சாகி, எனக்கு உச்சா வருதுடி, எனக்கு கிசுகிசான சில்வியா சாகித்யா காதில் கூற. பின்னால் திரும்பி பார்த்தால் சாகித்யா, நீ கையை பிடிச்சுக்கிட்டே கொஞ்சம் நகர்ந்து போய்க்கோ, இருட்டில் எதுவும் தெரியாது.
சங்கடமாக இருக்குடி. சாக போகிற நேரத்தில் கூட சங்கடப்பட்டா இப்படி? இப்போ வெக்கம் மானம் எதுவும் தேவையில்லை. அதுவும் இங்கே நான் மாட்டினா தானே இருக்கேன். போடி சீக்கிரம். மீண்டும் தோழின் அருகில் உரசி அமர்ந்து கொண்டாள் சிலா. சாகி ரொம்ப நேரமாக பாதி தூரத்திலே நிற்குதுங்க. ஏன் உனக்கு ரொம்ப அவசரமா அதுங்களை பக்கத்தில் பார்க்க? அதான் அந்த இடத்துல பார்த்தோமே போதிலையா? இல்லைப்பா, ஏதோ தடங்கள்னு நினைக்கிறேன். அங்கே பாரு, ஏதோ அசைகிற மாதிரி தெரியுதுல்ல? ஆமாம், மரம் போல தெரியுது. மரம் தான் ஆடுது. ஒருவேளை அதுங்க ஆட்டுதோ? இருக்கும் இருக்கும். நம்ம பகலில் வந்தப்ப கவனிக்கலல்ல. அப்போ இருந்த ஒரே கவலை தண்ணி தான். அதனால அக்கம் பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு கூட தெரியல. திரும்பவும் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. உயரமாக உருவங்க தெரியுது. நிழல பாரு, நம்ம மேலே விழ ஆரம்பிச்சிருச்சு. அந்தளவு உயரமாக இருக்குதுங்க. சாகி, நீ ஏண்டி இப்படி வர்ணனை பண்ணிக்கிட்டு இருக்க? ஈரக்குளம் நடங்குது எனக்கு. இன்னும் ஒரு எட்டு தான். கை நீட்டினா கூட பிடிச்சிடும். இருட்டில் கூட தடுமாறாமல் வருதுங்க பாரு. ஏன் வராதுங்க? அதான் டார்ச் லைட் மாதிரி தலையில் ஆண்டனாவோட லைட்டை அடிச்சுக்கிட்டே வருதுங்களே. பின்னால் மெல்ல நகர சிலா. என் கையை விட்டுடாத. நகரு நகரு சீக்கிரம். பின்னால் நகரும் போது தடுமாறி சாகி உருள ஆரம்பிக்க, ஐயோ சாகி சாகி என்று கத்திவிட்டாள் சில்வியா. அவ்வளவுதான். வேகமாக வரத் தொடங்கியது வெளிச்சம். அதற்குள் சாகித்யா அங்கிருந்து ஏதோ ஒன்றை பிடித்துக்கொள்ள அது ஒரு மரத்தின் அடிப்பாகம் என்று தெரிந்தது. அதற்குள் சில்வியா இழந்த சாகித்யாவை தேடி ஓடிவர பின்னால் ஒரு கை நீண்டு அவளை பிடித்தது. சாகி என்னை பிடிச்சிடுச்சு என கத்தினாள் சிலா. மரத்தை பிடித்தபடி எழுந்த சாகி முன்னால் தாவி சில்வியா பிடித்திழுக்க இருவரும் சேர்ந்து மரத்தில் மோதி விழுந்தனர். அருகே இப்போது பல ஆண்டனாக்கள் தெரிய அடிப்பட்டது மற்றும் ஏலியன்கள் கூட்டம் அருகே வந்து நின்றது. பலவீனம், பசி எல்லாம் சேர்ந்து இருவரையும் மயக்கமடைய வைத்தது. மரத்தினரையே வந்த உருவங்கள் எதையோ முகர்ந்து உஷ் உஷ் என சத்தமிட்டன. என்னவாயிற்று என்றே தெரியவில்லை. வந்த வெளியே அவைகள் ஓடத் தொடங்கின. ஓடும்போது சிறு சிறு கற்கள் உருண்டு வர இருவரின் தலையிலும் மோத வழியால் விழித்து கொண்டனர் இருவரும். எழுந்து அமர்ந்தவர் அவர்கள் தலை திறக்க முன்னோக்கி ஓடுவதைக் கண்டு பிரமித்து போயினர். ஏன் எதுக்கு இதுங்க இப்படி ஓடுதுங்க? என்ன இருக்குங்க? சாகி இங்கே வரைக்கும் வந்ததுங்க. ஏன் ஓடணும்? கொஞ்சம் உத்து பாரு. இந்த மரத்தை தவிர வேறு எதுவும் இங்கே இருக்கிற மாதிரி தெரியல தானே? எதுவும் ஒன்று நம்மளை காப்பாத்திருக்கு. அதுங்க பயப்படுற எதுவும் இங்கே இருக்குதுன்னு தெரியுது. அதனால் இனிமேல் நாம் இங்கே விடுகிற வரைக்கும் பயம் இல்லாமல் இருக்கலாம். அசதியில் இருவரும் தங்களை அறியாது நன்றாக உறங்கிவிட்டன. மலைத்துளிகள் தங்கள் மேல் சடசடவென்று விழ விழித்து கொண்டன. நன்றாக வெளிச்சம் சுற்றிலும் பார்வை ஓடவிட தாங்கள் ஒரு மலையின் உச்சியில் இருப்பதும் அங்கங்கே மரங்கள் இருக்க இவர்கள் இந்த இடத்திலிருந்து வில்வரம் அதை தவிர வேறு எதுவும் அங்கே இல்லை. சாகி, இது வில்வ மரம் தானே? சிவன் கோயில பார்த்துருக்கேன். இதை பார்த்தா பயந்துருக்குங்க. தெரியலையே, ஆனால் இதுவாத்தான் இருக்கணும். ஏன்னா வேறு எதுவுமே இங்கே இல்லையே. அப்போ இதுதான் நம்மளை காப்பாத்திருக்கு. தேங்க் காட். இப்போ நம்ம வந்த வழியே போனால் எதிர் திசையில் அதோ பாரு, வழித்தடம் தெரியுது. அது கீழே போகுது பாரு. வா, நம்ம சீக்கிரம் போகலாம். அதுங்களை காணும். சாகி, என் உடம்பு அனலாக கொதிக்குது. ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது போல. கடவுளே, இப்படி கொதிக்குது. நம்ம இந்த மலை காட்டை விட்டு எப்படி தப்பிச்சு போகிறது? சாகி, நான் சொல்கிறத கேளு. என்னால் நடக்கவே முடியாது. பசி மயக்கம் வேற படுத்துது. நீ என்னை இங்கேயே விட்டுட்டு தப்பிச்சு போக பாரு. யாராவது ஒருத்தர் பிழைச்சா கூட போதும். நாம் எங்கே மாட்டிருந்தோம்னு உலகத்துக்கு தெரிய வரும். என்ன பேசுகிற நீ? உன்னை அம்போ விட்டுட்டு சுயநலமாக என்னை ஓட சொல்கிறியா? நெவர். நீ இல்லாமல் என்னால் ஒரு அடி கூட வைக்க முடியாது. என்னால் தான் முடியலையே. நீ என் மேலே சாஞ்சுக்கோ. கைத்தாங்க நடந்து முதல்ல இந்த உச்சியை விட்டு இறங்கிடுவோம். அதுக்கு பிறகு என்ன வேணாலும் நடக்கட்டும். கை கெட்டிய வில்வ மரத்து கிளைகளை ஒடித்து கையில் எடுத்துக்கொண்டால் சாகி. இது எதுக்கு? சப்போர்ட்கா. அதுங்க இதை பார்த்து தான் பயந்த மாதிரி தோணுச்சு. எதுக்கும் நம்மக்கிட்ட இந்த குச்சிங்க இருக்கட்டும். எதுக்கு வந்துச்சுன்னா இதை எடுத்து காட்டுவோம். அது இதுக்கு பயப்படலன்னா வேற என்ன? பின்னங்கால் இப்படியில் இடிக்க புறமுதுகு காட்டி ஓட வேண்டியதுதான். அப்படியே மெல்ல நடந்து நடந்து முதல தாங்கள் மாட்டிக்கொண்டிருந்த பல இடிந்த கட்டடத்தருகே வந்து விட்டனர். இதுவரை எந்த ஆபத்தும் தென்படவில்லை. கட்டடத்திற்கு சற்று தள்ளி பறவைகள் சத்தம் அதிகமாக கேட்க அங்கே நாவல் பழ மரம் பிரம்மாண்டமாக இருப்பதை பார்த்தன. கீழே பறவைகளும் காற்றாலும் கொட்டி கிடந்தன பழங்கள். சில அங்கே பாரு, நமக்கு பசிக்கு பழம் கிடைச்சிருச்சு. இங்கே இருக்கியா? நான் போய் பொறுக்கி எடுத்துட்டு வரேன் என்றவள் அவளை கீழே உட்கார வைத்துவிட்டு சரிவில் இறங்கி ஓடினாள். தன்னுடைய டார்ச்சை கழட்டியவள் அதில் மண்ணாகியும் அப்போதான் விழுந்த பழங்களையும் மடமடவென ஷர்ட்டில் எடுத்து சட்டையை விரித்து அது நிறைய நிரப்பிக்கொண்டு மேலேறி வந்தால் மூச்சிரிக்க. மயங்கிய நிலையில் மண்ணில் சுருண்டு படுத்திருந்த எழுப்பி மண்ணிறந்த பழங்களை ஊதி ஊதி சாப்பிடு என்று கொடுத்து கொண்டு தானும் சாப்பிட ஆரம்பித்தாள். பசி ஓரளவு அடங்கியது.
சற்று ஆசுவாசப்படுத்தி கொண்டவர்களுக்கு வெறும் வயிற்றில் இந்த பழத்தை சாப்பிட விக்கல் ஏற்பட்டு விட்டது. விக்கல் சத்தம் வேகமாக பறந்தது. எங்கிருந்தாவது அதுங்க வந்துட போகுதுங்க. இப்போ தண்ணிக்கு எங்கே போகிறது? சிலா, இங்கே நிறைய பச்சை தாவரங்களும் பறவைகளும் இருக்குது பார்த்தியா? அப்போ கண்டிப்பாக தண்ணி இங்கே பக்கத்தில் தான் இருக்கணும். நீ இங்கேயே இருக்கியா? நான் பார்த்துட்டு வரேன். ஐயோ, நான் மாட்டேன், நானும் வரேன். அதுக்குள்ளடி, என்னை விட நீ ரொம்பவே பலகீனமாக இருக்க. அதுக்கு என்ன பண்ணுறது? பேய்க்கு வாக்கப்பட்டா சுடுகாட்டில் தானே கொடுத்தனம் பண்ணணும். ஆனாலும் உனக்கு குசுப்பு போகுதா பாரு. சரி வா, இறக்கத்தில் பார்த்து இறங்கு. மெல்ல சற்று சரிவில் இறங்க நிறைய மரங்கள் அங்கே பசுமையுடன் இயற்கை அள்ளி தந்தது. கொஞ்ச தூரம் போன உடனே சலசலவன சத்தம். கேட்டியா சத்தத்தை? இங்கே தான் ஏதோ ஒரு ஓடை இருக்குன்னு தெரியுது. உண்மைதான், ஒரு சிறு சிற்றோடை பளிங்கு தண்ணீரை சுமந்து கொண்டு தான் செல்லுமிடமெல்லாம் தானமளித்து சென்று கொண்டிருந்தது. தண்ணீரை பார்த்த மகிழ்ச்சியில் இருவரும் வயிறு முட்ட குடித்துவிட்டு சற்று இளப்பாறினர். சாகி, உன்னோட டிஷர்ட் ஃபுல்லாக நாவல் கரையாக இருக்குது, அதை அலசி போனேன். ஆழம் தெரியல பாரு, தண்ணி கடையில் வெங்கல்லு தெரியுது. வா, முதல்ல தண்ணியில் குதிப்போம். இருவரும் தங்களுக்கு சுற்றிலும் இருக்கும் ஆபத்தை உணராது மகிழ்ச்சியோடு தண்ணீரை ஒருவர் மீது ஒருவர் வாரி இறைத்து விளையாடி கொண்டிருந்தனர். கரையிலேறி ஈர உடையுடன் அமர்ந்தனர். சிலா, இப்போ நாம் எந்த மலையில் இருக்கோம் சொல்ல? என்ன மலையிலனா? இங்கேருந்து தப்பிக்கணும், அதுதான். அதுதான், ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முந்தி ஆபத்தையெல்லாம் ஒதுக்கிட்டு பசி தாகம் இதை மட்டும்தானே நினச்சோம். ஆமாம், அது நேச்சர் தானே. பசி வந்துட்டா பத்தும் பறந்து போகும்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? உண்மைதான். முதல்ல உயிர் வாழ பசி இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறோம். பசி போன பின்பு இப்போ தப்பிக்கணும்னு யோசிக்கிறோம். ஒன்று முடிஞ்ச அடுத்ததுக்கு ஆசை வருது இல்லையா? ஆசை ஆனால் போட முடியாதுல்ல. சிலா, நீயும் உன் கணவரும் எப்படி ரொம்ப அன்பாக இருப்பீங்களா? அன்பானா ஆமான்னு தான் சொல்லணும். அப்போ அதுலேயும் கொஷின் மார்க் தான் இல்லையா? சாகி, அன்பு, பரஸ்பரம் நம்பிக்கை, இதெல்லாம் கிவ் அண்ட் டேக் போல. நம்ம சரியான அளவில் இருக்கிறதா நினச்சி அங்கேயும் இருக்கணும் நம்புறது முட்டாள்தனம். அப்போ நம்பிக்கையின்மை இருக்குன்னு சொல்கிறியா? முதல்ல நானே நல்லவளான்னு எனக்கே தெரியாது. வெளியில் ஒரு முகம், உள்ளுக்குள்ளே பல முகம். அவரோட இணக்கமாக இருக்கேன். இரவில் அன்பை வாரி தெளிக்கிறேன் பல முறை. நீ இல்லாவிட்டால் நான் இல்லை டைலாக் பேசுகிறேன். ஆனால் இந்த உள் மனசில் இருக்கிற துலக்கோள் உறவினிடத்தில் உள்ள குறைகளை மட்டுமே நிரப்பி தூக்கி நிற்குது. அங்கே சிறிது நம்பிக்கை இறங்கி கிடக்குது. வெளியில் வேணா நான் என்னை பற்றி உயர்வாக சொல்லிக்கலாம், ஆனால் உள்ளே வேறொரு சில்வியாத்தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உண்மைதான் நீ சொல்கிறது. இது மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே பொருந்தும். இதோ நம்ம காணாமல் நம்ம சேர்ந்தவங்க இன்னொரு துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, கதறுவாங்க, தேடுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே சோர்வடைஞ்சிடுவாங்க. நம்ம இறந்துட்டோம்னு தெரிஞ்சதும் அதிர்ச்சி ஆவாங்க. ஒரு நாள், ஒரு மாதம், ஒரு வருஷம் சோகத்தில் இருப்பாங்க. அப்புறம் அடுத்த கடமையை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மனசில் வலி இருந்தாலும் வேறொரு வாழ்க்கையில் இணைஞ்சிடுவாங்க. சில நீ போன இடத்துக்கே நானும் வந்துடும் தற்கொலை செய்துப்பாங்க. ஆனால் இது ரொம்ப தப்புன்னு நான் சொல்வேன். நீ இறந்துட்டா போனவங்களோட ஒன்றா ஆயிடுவீங்களா? உங்களை நம்பி இந்த உலகத்துக்கு அனுப்பி வச்ச கடவுளுக்கு நீங்கள் துரோகம் செய்கிறீங்க. உங்களை சுற்றி இருக்கிற மற்ற உறவுகளை கைவிட்டு சுயநலமாக ஓடி போகிறீங்க. உங்களை நம்பினவங்களையும் ஏமாற்றிட்டு நீங்கள் இருக்கிறனால என்ன பயன் சொல்லு? சரியா சொன்ன சாகி. இறப்பு மனுஷனுக்கு தானாக வரணும், நாம் அதை தேடி போகக்கூடாது. அப்போ நீ தெம்பா என்னோட கிளம்பு. இங்கே இருந்து செத்து போறேன்னு தைரியத்தை இழந்து பேசாத. எது வந்தாலும் எதிர்த்து போராடும் வல்லூர் குணம் நமக்கு வேணும். இங்கே 1000 ஆபத்து இருக்கு, எல்லாத்தையும் சமாளிக்கணும். பயந்துடக்கூடாது, புரியுதா? இனிமே பயப்படல. வா, வருவதை இனி எதிர்கொள்ளலாம். இந்த குச்சியை நீ ஒன்று வச்சுக்கோ. மேலே ஏறாது வேறு வழியில் நடக்க ஆரம்பித்தனர். சற்று தொலைவில் கற்களான வீடுகள் போல நிறைய இருக்க, அங்கே பாரு, ஏதோ கிராமம் போல நிறைய வீடுகள் இருக்கு. சிலாவுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. இருவரும் அவற்றை நோக்கி வேகமாக சென்றன. இது வீடு இல்லை, வேறு எதுவோ. இப்போதான் எனக்கு நினைவுக்கு வருது. இது டால்மென்ஸ். டால்மென்ஸா? குள்ள மனிதர்கள வீடுகளா? ஆமாம், ஆனால் இதை இறந்தவர்களை புதைக்க பயன்படுத்தினான்னு சொல்லுவாங்க. ஆமாம், நான் கூட படிச்சிருக்கேன். பழங்காலத்தில் போர் வீரர்கள் எல்லையை பாதுகாக்க இங்கே இருந்து தான் வியூ பாயிண்ட்டை பார்த்துக்கிட்டு காவல் இருப்பாங்களாம். இதுக்குள்ளே ரெஸ்ட் எடுக்கவும் ஆயுதங்களை மறைச்சி வைக்கவும் பயன்படுத்தியதாக சொல்லுவாங்க. வா வா, ஏதாச்சும் ஆபத்து வந்தால் இதுக்குள்ளே மறைஞ்சிக்கலாம். இருவரும் வரிசையாக அங்கே கருங்கற்களால் 4 புறமும் அடுக்கப்பட்டு மேலே பெரிய கனமில்லாத பலகை போன்ற பாறைகளால் மூடியிருந்த அந்த வீடுகளை குனிந்து பார்த்தன. உற்று கவனித்த போது அங்கே அவர்கள் கண்ட காட்சி தன்னுடைய சட்டையை பற்றி யாரோ இழுப்பது போன்று தோன்றவே தூக்க கலக்கத்திலிருந்து விரட்டியவன் மீண்டும் தூங்க மறுபடியும் இழுவை. சில்லு, சும்மா இருக்க மாட்டியா? தூங்க விடுதி. தட்டி விட்டவன் கைகள் வேறு மாதிரி தெரியவே சட்டன் நிகழ்வுக்கு வந்தான். நம்ம கார்ல எல்லாம் இருக்கோம். அப்ப யாரு?
அது சட்டென எழுந்து ஜன்னலை பார்க்க அலறிவிட்டான். கரடி ஒன்று அவனை முறைத்தபடி நின்றிருந்தது. சட்டென கார் கண்ணாடியை வேகமாக ஏற்றி விட்டவன் மூச்சு படபடவென அடிக்க ஆரம்பித்தது. இது என்ன, இங்க யானை குரங்கு தானே இருக்குமா? இது போல விலங்குகள் ஏதும் இல்லையென கேள்விப்பட்டோமே. அடர்ந்த காடோடைய ஜவ்வாது மலையில்தான் விலங்குகள் நடமாட்டம் உண்டு என்று சொன்னார்கள். ஆனால் இங்கு அதுவும் ரோட்ல! மை காட், என்னை முறைச்சு பார்க்குதே, கண்ணாடியை உடைச்சிடுமோ? பாதுகாப்பு எதுவுமே எடுத்துட்டு கொண்டு வராது, எத்தனை தப்பு! அடிவானம் வெளுக்கத் தொடங்கியிருந்தும் பனிமூடிய பொறுவியில் மலை சாலை தன் அழகை மறைத்து கொண்டு சோம்பியிருந்தது. காருக்கு நடுவில் அமர்ந்து கொண்டவன் காரை ஸ்டார்ட் செய்து லைட்டை எரிய விட்டான். கார் சத்தத்தில் தலையை தூக்கிய கரடி சற்று பின்தள்ளி வெளிச்சத்தை பார்த்தபடி நின்றிருக்க ஹாரனை அடிக்க ஆரம்பித்தான் விடாது. மலை சருகள் சில்வன்களின் ரீங்காரம் பட்டென நின்று போன்றது. மரத்திலிருந்து பறவைகள் அச்சத்தில் படபடவென சிறகுகள் அடைத்துக் கொள்ளும் சத்தமும் கீச் கீச் என அவளின் கத்தலும் மலையெங்கும் எதிரொலித்தது. அப்போது எதிரே டூ வீலர் வரும் சத்தமும் ஒளியும் தெரிய அவர்களும் சற்று தூரத்தில் நின்று வருவது தெரிந்தது. எதிரே இருப்பது உற்று பார்த்தது. யார் வந்தா எனக்கு என்னடா, எங்கே என்னை தாண்டி போயிடுவீங்க, பார்க்கலாம் என்பது போல சாலை நடுவில் நின்று கொண்டிருந்தது சிறிது கூட அசைவின்றி. இந்த பக்கம் கார்கள் ஒளி அசைந்து கொடுப்பதாகவே தெரியவில்லை. கடவுளை, இந்த போலீஸ் ஜீப் இந்த பக்கம் வந்தா நல்லா இருக்குமே. அவர்கள் எந்த வழியில் செல்வார்களே தெரியலையே. நாம் விரும்பி அவர்களுடன் வந்திருக்கலாம். இப்ப எதுவும் செய்ய முடியாத நிலை. பளபளவென விடிந்தது. இவ்வளவு உயரத்தை எரித்தான் ஆகணுமா என்பது போல் ஆதவன் சோம்பியிருப்பவன் போல சூரிய கதிர்கள் உள்ளே நுழைவே சிரமப்பட்டு ஆங்காங்கே மரங்களினூடே எட்டி பார்த்து கொண்டிருந்தது. பின்னால் வந்த வாகனங்கள் வரிசையா நின்று விட எதிரையும் அப்படியேத்தான். அதற்குள் ஃபாரஸ்ட் ரேஞ்சர்கள் துப்பாக்கியை வைத்து வானத்தை நோக்கி சுட கரடி பயந்து சரிவில் இறங்கி ஓடியது. உங்களுடைய கார் நிற்பதை யாரும் பொருட்படுத்தாது போய்கொண்டே இருக்க வனத்துறை அலுவலர் ஒருவர் அருகில் வந்து விசாரிக்க டயர் பஞ்சரான விஷயத்தை கூறினான். மேல 10 கிலோமீட்டர் தூரத்தில் மெக்கானிக் கடை இருக்கு, போகிற சொல்லி அனுப்புறேன் என்று உதவினார். எதற்கும் இருக்கட்டும் என்று இன்ஸ்பெக்டர் விஜயராகவனுக்கு போன் செய்து தன் நிலையை கூற, நீங்க ஏன் ஏலகிரி மலைக்கு போறீங்க? ஜவாது மலைக்கு போலூர் வழிதான் சரி, நீங்கள் அங்கேயே இருங்க, நாங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம் உங்களை. தங்களை ஜீப் இருப்பதை கொண்டு மாட்டலாம் என்று அவர் கூறவே நிம்மதியானார். காவல்துறை ஜீப்பை தொடர்ந்து தர்ஷனின் காரும் சென்று கொண்டிருந்தது. ஜமுனா மாத்தூர் வழியாக இவர்கள் சென்று கொண்டிருக்க மலையின் மேல் வசித்து கொண்டிருக்கும் கிராம மக்கள் அந்த மலைகளில் வட்டமடித்துக் கொண்டிருந்த ஹெலிகாப்டர்களால் அச்சமடைந்தனர். குள்ள மனிதர்கள் வீடு என்று சொல்லப்படும் டால்மன்ஸ் எனப்படும் மிகச்சிறிய குகை போன்ற கல் வீட்டின் முன்பு நின்று கொண்டிருந்தனர் இரு தோழிகளும். சகி, நீ கவனிச்சியா? இந்த மலையில இது இருக்கிற இடம் வெட்ட வெளியா இருக்குது. சுத்தி எந்த மரங்களும் செடி கொடிகளும் எதுவுமே இல்லை. ஆனா யாரோ சுத்தி நின்று நம்மளை கவனிக்கிற மாதிரி தோணுதில்ல. சே, நீ அந்த ஏலியன்ஸை பற்றியே நினச்சிட்டு இருக்க, அதனால தான் அப்படி தோணுது. சரி, அந்த வீடு நமக்கு பாதுகாப்பாக இருக்கா பார்க்கலாம். ஒருவேளை இன்னைக்கும் நாம் இறங்க முடியாமல் போயிட்டா நைட்டு பாதுகாப்பாக இதுக்குள்ளே ஒழிஞ்சிக்கலாம். அப்போ நம்மளால் தப்பிக்க முடியாதுன்னு சொல்கிறியா? அடடா, அப்படி சொல்லலை. பாரு, சுற்றி கீழே நம்ம கண்ணு கெட்டிய தூரம் எந்த ஒரு கிராமமும் தெரியல. எந்த வழியில் போனால் ஊர் வரும்னு தெரியல. இப்போவே நாம் ஓடிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் உனக்கும் ஜுரமாக இருக்குதே. இப்போ இல்லை பாரு, நாம் ஓடையில் குளிச்சும் ஜுரம் அதிகமாகலை. இப்போ பரவாயில்ல. அதனால நாம் டைம் மிஸ் பண்ணாமல் கீழே இறங்க பார்க்கலாம். அப்படிங்கிற? சரி, கிளம்புவோம். ஆனால் இதுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமே என்ற சாகித்யா குனிந்து உள்ளே பார்க்க முதலில் எதுவும் தெரியல. தலையை நிமிர்த்தவள் மீண்டும் எதையோ தான் பார்த்த உணர்வில் குனிந்து பார்த்தவள் பார்த்து கொண்டே இருந்தாள். சிலா, இங்கே பாரு என்று கத்தினாள் சாகி. என்னப்பா, என்ன இருக்குள்ள? நீதான் பாரு என்று அவளை பார்க்க சொல்ல பார்த்த சிலா அதிர்ந்து, 2 பொண்ணுங்க நம்மள மாதிரி வாய் கை கால் கட்டப்பட்டு கிடக்குறாங்க, மயக்கமா என கத்திவிட்டால் சிலாவும். ஆமாம், அந்த ஏலியன்ஸ் தான் இங்கே போட்டு வச்சிருக்குமோ. நான் தவழ்ந்து போய் அவங்கள வெளியே தள்ளுறேன், நீ பிடிச்சு இழுக்க பாரு. சாகித்யா மெல்ல அந்த மணலில் தவழ்ந்து உள்ளே சென்று அமர்ந்தாள். உள்ளே செல்ல செல்ல உட்காரும் அளவுக்கு உயரம் இருந்தது. அந்த பெண்களின் கை கால் கட்டுகளை அவிழ்த்தவள் வாயிலிருந்த துணிகளையும் அகற்றினாள். மயக்கத்தில் இருந்தவர்களின் கன்னத்தில் தட்டி தட்டி எழுப்பி பார்க்க முனங்கள் மட்டுமே அவர்களிடமிருந்து வந்தது. உட்கார்ந்தபடியே ஒரு பெண்ணை இழுத்து வர வெளியே நின்றிருந்த சில்வியா சோர்வாக இருந்தாலும் மெல்ல குனிந்து அப்பெண்ணை பற்றி இழுத்தாள். 2 பெண்களையும் இழுத்து வெளியில் போட்ட பிறகும் அவர்கள் கண் விழிக்காது கிடக்க அவன் கன்னத்தை தட்டி தட்டி எழுப்பி பார்த்தன.
காலையிலிருந்து தூறல் போட்டபடியே இருந்தது. இப்போது சற்று கனமழை ஆனது. மழைநீர் உடலில் அடிப்பது போல் பட இரு பெண்களும் புரண்டு படுத்தனர். நல்ல வேளை மழை வந்து இவங்களை எழுப்பிடுச்சு. இல்லாட்டி தண்ணி அங்க போய் தான் எடுத்து தரணும். மழையில நனைய நனைய இருவருக்கும் உடல் நடுக்கம் ஏற்பட ஒதுங்க இருவரும் அந்த கல்வீட்டின் முன்னால் மட்டும் அமர்ந்தனர். மயக்கத்தில் இருந்த பெண்களும் இவர்கள் வயதுடையவர்கள் தான் இருந்தனர். மெல்ல கண் விழித்த இருவரும் மலங்க மலங்க விழித்து சுற்றுமுற்றும் பார்த்தனர். இது எந்த இடம்? நாம இங்க எப்படி வந்தோம்? பின்னால் இவர்கள் குத்துக்களிட்டு அமர்ந்திருப்பதைக் கண்டு, நீங்க யாரு? எங்களை நீங்க தான் கடத்திருக்கீங்களா என்றதும், ஆமா, எங்களையும் கடத்திட்டு உங்களையும் கடத்திக்கிட்டு வானத்துல பறந்து இங்க வந்துட்டோம். கிண்டலாக சாகித்யா பேச, என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? நாங்க இங்க எப்படி வந்தோம்னு தானே கேட்டோம். ஒரு பெண் அப்பாவியா கேட்க, அட ஏமா, நாங்களும் அது தெரியாம தான் முழிச்சிட்டு இருக்கோம். அது சரி, நீங்க எந்த ஊரு? வேலூர் பக்கத்தில் கிராமம். ஆஸ்பத்திரிக்கு வந்தோம். டாக்டர் அம்மா பார்த்துட்டு எங்கள் ஊரில் பஸ்ஸை விட்டு இறங்கணும். மண் சாலையில் நடமாட்டமே இல்லை. அப்போ திடீர்னு மேலே மேகம் மூடின போல் இருந்துச்சு. கீழே பார்த்தா நிழல் உருவம் தான் தெரியுது. ஆனால் ஆளுங்க யாரையுமே அக்கம் பக்கத்தில் கூட காணோம். உச்சி நேரத்தில் வந்ததால கருப்பு எங்கள் பின்னால் வந்திருக்கும் போலன்னு பயந்து ஓடணும். அதுக்கப்புறம் இதோ இப்போ தான் இங்கே இருக்கிறதே தெரியுது. அது சரி, நீங்கள் எந்த ஆஸ்பத்திரிக்கு போனீங்க? 2 மாதம் தள்ளி போயிடுச்சு. டாக்டர்கிட்ட செக்கப் பண்ண தான் போனோம். நான் முழுகாமல் இருக்கிறதா டாக்டர் அம்மா சொன்னாங்க. இதை கேட்டதும் இருவரும் திடுக்கிட்டனர். சாயி, இதுவும் நம்ம கேஸ் தான் போல. என்ன நீங்கள் சொல்கிறீங்க? நம்ம கேஸா? அது அப்புறம் சொல்கிறோம். ஆமாம், இவங்க உங்க கூட துணைக்கு வந்தவங்களா? இல்லைங்க, இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. என் கூட என் வீட்டுக்காரர் தான் வந்தார். அவர் என்ன ஆனாருன்னே தெரியலையே. என்னை யாரு கடத்திருக்காங்க? இது எந்த ஊர் மலை? அடுக்கடக்காக அந்த பெண் கேள்வி கேட்க, ஆமாங்க, நான் வேலைக்கு போக ரோட்டில் நடந்துக்கிட்டு இருந்தேன். அவ்வளோதான் ஞாபகம் இருக்கு. இப்போ இங்கே இருக்கேன். யாரோட வேலை இது? எதுக்காக கடத்திருக்காங்க? நீங்கள் கல்யாணமானவங்களா என சிலா கேட்க, ஆமாம், நானும் இவங்கள மாதிரி கன்சீவாக தான் இருக்கேன். இது 3வது மாதம். மீண்டும் இவர்களுக்கு ஆச்சரியம். கடத்தப்பட்ட அனைவருமே 3 மாத கர்ப்பிணிகள். ஏங்க, நான் காட்பாடி. இங்கே எப்படிங்க வந்திருப்பேன்? நீங்களும் எங்களை போல கடத்தப்பட்டவர்களா? தலையாட்டிய சாகி நடந்தவனை குற, ஐயோ கடவுளே, யார் இதை செய்கிறது? அவங்களுக்கு நம்மளை கடத்துறதுனால என்ன லாபம்? வெளிநாட்டில் கொண்டு போய் விற்கிறவங்களா? கிராமத்து பெண் பயத்தில் அழ ஆரம்பிக்க, இல்லைங்க, இது வேறொரு விஷயம். நம்மளை கடத்தினது மனுஷங்க இல்லை, ஏலியன்ஸ் என்றதும் காட்பாடி பெண் ஏலியன்ஸா என்று வாய் பிளந்தாள். கிராமத்து பெண்ணும் அர்த்தம் புரியாது கேட்க விவரத்துக்குரியதும் மேலும் அழத் தொடங்கினாள். பேச்சினுடைய அனைவருக்குமே இதன் முதல் குழந்தை என்பது ஓ பாசிட்டிவ் பிளட் குரூப் என்பதும் தெரிய வந்தது. இப்போ நாம் தப்பிக்கிறது எப்படி? காட்பாடி பெண் சற்று தைரியமானவளாக இருந்தால் பேரு தெரியாமல் பேசுவது சிரமமாக இருக்கும். இருவரும் பேர்களும் கேட்டார்கள். கிராமத்து பெண் கௌரி எனவும் காட்பாடி பெண் சுந்தரி என்றும் கூறவும், ஆமாம், இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் இருந்த மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே யாராவது அடைச்சிருப்பாங்களா? வாங்க பார்க்கலாம். எதுக்கும் சென்று அங்கு இருந்த எல்லா வீடுகளையும் ஆராய மற்றவற்றில் எதுவுமே இல்லை. கடைசியாக இருந்த வீட்டையும் பார்த்தலாம் என்று குனிந்து பார்க்க அங்கு ஒரு பெரிய பாக்ஸ் இருந்தது. என்ன இங்கே பாக்ஸ் இருக்கு? அதை இழுத்து பார்க்க முடியவில்லை. கனமாக இருந்தது. அக்கா, கொள்ளையடிச்ச நகைகளாக இருக்குமோ? இது ஏலியன் சுடுதுன்னா நகைங்க அவங்களுக்கு எதுக்கு? இதில் வேற எதுவோ இருக்கு. அவங்க பறக்கும் தட்டில் தானே வருவாங்க. அதை பிரித்து இதுக்குள்ளே வச்சிருப்பாங்களோ? என்ன சிலா, நீ கூடவா இப்படி யோசிப்ப? இது வேற எதுவோ ஒன்று. இரு, நான் கொஞ்சம் உள்ளே போய் அதை இழுக்கு பார்க்குறேன் என்றார். இழுத்து பார்த்தாள். அம்மாடி, கனமாக இருக்குது. எப்படி வெளியில் இழுக்கிறது? சாகி, நீ ஒன்று கவனிச்சியா? இந்த பொண்ணுங்களையும் இந்த வீட்டுக்குள்ளே உள்ள தள்ளி வைக்காம முன்னாலே வச்சிருந்தாங்க. இந்த பெட்டியும் அப்படிதான் இருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுது? சிலா கேள்வியா கேட்க, என்ன தெரியுது? மறைச்சு வைக்க சரியான இடமா தேர்ந்தெடுத்து இருக்காங்க. அட, அது இல்லைப்பா, அவங்க உயரமாக இருக்கிறதுனால உள்ள அவங்களால ரொம்ப தூரம் போக முடியல. அதனால தான் முன்னாலேயே வச்சுருக்காங்கன்னு தெரியுது. அட ஆமாம்ல. ஆமாம் சிலா, நீ சொல்கிறது கரெக்ட். அப்போ நாம் அவங்களால ஆபத்து வந்தால் இதுக்குள்ளே போய் ஓரமாக உட்காந்துடலாம்னு நினைக்கிறேன். ஐ எம் கரெக்ட். ஆமாம், சரியாக கண்டுபிடிச்சிட்டேன். சப்போஸ் அவங்க இதை எடுக்கவோ இல்லை நம்ம பிடிக்க வந்தாலும் ஆளுக்கு ஒரு வீட்டுக்குள்ளே ஓடி உள்ளே போயிடலாம். என்னப்பா, உங்களுக்கு புரியுதுல? புரியுதுக்கான எத்தனை நாளைக்கு நம்ம இங்கேயே இருக்கிறது? வழி தெரிஞ்சா தப்பிச்சு போயிடலாம்ல. அங்கே கீழே பாரு, இந்த மலையே பாறை பாறையாக செங்குத்தாக இருக்குது. இறங்க வழி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. கீழே பார்த்தா அடர்ந்த காடாக இருக்குது. விலங்குகள் எதுவும் இருக்கலாம். அதையும் கவனிச்சாதான் நாம் போக பார்க்கணும். முதல்ல அந்த கண்டெய்னர் பாக்ஸை வெளியே தள்ளி அதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அவங்க திறக்கிற மாதிரியா இதை வச்சுருப்பாங்க? ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. சாகி படுத்தபடி அது தன் கைகளால் இழுக்க பார்க்க முடியவில்லை.
அப்போது கீழே அந்த காட்டிலிருந்து மரங்கள் திடீரென்று காட்டுகளால் ஆடுவது போல் இருக்க சத்தம் கேட்டு நால்வரும் கீழே கவனிக்க ஆரம்பித்தனர். என்னாச்சு? ஏதோ காத்து வேகமா வந்த மாதிரி காட்டுல மரங்கள்லாம் ஆடுற மாதிரி தெரியுது. காட்பாடி பொண்ணு பயத்துடன் பேச, சில ஐ திங்க் அங்கதான் பறக்கும் தட்ட மறைச்சு வச்சிருப்பாங்கன்னு தோணுது. மை காட், அப்ப அது கிளம்ப போகுதா? அதுல நம்மள தூக்கி போட்டுட்டு அவங்க உலகத்தை கூட்டிட்டு போயிடுவாங்களா? சில பயத்துடன் முகம் வெளிரி அங்கேயே கவனிக்க, மேபி இப்ப கடத்திருக்கிற நாம 4 பேருமே கர்ப்பிணிகள், அதுவும் 3 மாசத்துக்குள்ள இருக்கிறவங்க. ஸோ அதுங்களுக்கு நாம தேவையில்லை, நம்மளோட கரு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். அக்கா, நீங்கள் சொல்கிறப்ப தான் எனக்கு நியூஸ் கேட்டது புரியுது. 2 நாளைக்கு முன்னாடி ஏலக்கரி மலை சரிவில் 2 பொண்ணுங்க முகம் சிதைச்சு வயிற்றை கிழிச்சு சாகடிச்சு போட்டிருக்காங்க. அவங்க வயிற்றுல இருந்த கருவை காணலை, தொப்புள் கொடி மட்டும் அறுபட்டு இருக்குன்னு நியூஸில் சொன்னாங்க. அப்போ அதுவும் இதுங்க வேலையாத்தான் இருக்குமோ? ஓ மை காட், ஆமாம் அப்படிதான் தோணுது. நம்ம அதுக்காகத்தான் கடத்தி நம்மளை கை காலம் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. சாகி, இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நாம் இங்கே இருக்க வேணாம். முடிஞ்ச வரை வழி கண்டுபிடிச்சு தப்பிக்கணும். சரி கிளம்புங்க, இந்தாங்க நீங்களும் இந்த குச்சியை வச்சுக்கோங்க என்று தங்களிடம் இருந்த வில் மரத்து கிளையிலிருந்து ஒடித்து கொடுத்தாள். இது எதுக்கு? இந்த குச்சியால் அதை அடிக்கவா, இல்லை அடிச்சு அது ஓடிடுமா? அப்பாவையா கிராமத்து பெண் கேட்க, இதில் அது ஓடுமான்னு தெரியல, ஆனால் நேத்தைக்கு இதுதான் எங்களை காப்பாத்துச்சு. எதுக்கும் வச்சுக்கோங்க. நால்வரும் சற்று பாறை சிறியதாக இருந்த இடமாக பார்த்து இறங்க முயற்சிக்க, திடீரென நிழல் உருவமானது மேலே. அச்சுச்சோ, அதுங்க வந்துடுச்சு போல, நம்ம தப்பிக்க முடியாது என அலறினாள் சுந்தரி. சரி, நம்ம இறங்க வேணாம், மேலே ஏறுங்க சீக்கிரம். ஆளுக்கு ஒரு வீட்டுக்குள்ள ஓடி உள்ள போய் உட்காந்துருங்க. நல்லா உட்கார முடியனாலும் குறுகி உட்காருங்க. யாருக்காச்சும் ஆபத்துன்னா கத்தலாம், மற்றவங்க அந்த சத்தம் கேட்டு ஓடி வரலாம் என்று கூறிக்கொண்டே நால்வரும் தங்களுக்கான வீட்டை தேடி ஓடினர். நிழல் வேகமா வருது, ஓடுங்க ஓடுங்க என்று கத்திக்கொண்டே சாகித்தா கடைசியாக ஒரு வீட்டுக்குள் ஓடி நுழைந்து கொண்டாள். மேக நிழல் போல் படர்ந்தது மலைத்தரையில் படர நீண்டு நீண்டு சென்ற நிழல் அப்படியே ஏலியன்களாக மாறின. நல்ல உயரத்துடன் ஏற்கனவே இவர்கள் பார்த்த உருவங்களை நிறைய அங்கே நின்றன. அவைகள் நடக்கின்ற ஒளி உள்ளே பயத்துடன் அமர்ந்திருந்தவர்கள் நடுக்குமடைய செய்தது. கைகளை மட்டும் நீட்டி ஒவ்வொரு வீடாக தேடத் தொடங்கின. அந்த பெட்டியை ஒற்றை கையால் இழுத்து வெளியே தள்ளின. அதை ஏதோ ஒரு சிக்னல் செய்து திறக்க உள்ளே அடுக்கடுக்காக பிரிட்டிஷ் வைக்கப்பட்டிருந்தது. ஒன்றை எடுத்து தூக்கி பார்த்த ஏலியன் உள்ளே உள்ள ஜெல்லில் மிதந்து கொண்டிருந்தது மனித குழந்தைகளின் கரு. விகாரமாக சிரித்த அந்த ஏலியன் மற்ற ஏலியன்களிடம் அதை காட்ட, அவற்றின் சிரிப்பு போன்ற ஒளி உள்ளே இருந்தவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தியது. சாகித்யா சற்று துணிவுடன் தலையை வெளியே நீட்டி பார்த்தாள். அந்த பெட்டி கீழே வைக்கப்பட்டு திறந்திருக்க அது என்ன பெட்டி என்பதை புரிந்து கொண்டாள் சாகி. அது கிரையோஜெனிக் கண்டெய்னர். அதில் உள்ள பிரிட்டிஷ் பாட்டில்கள் உற்று பார்த்தவள் அதிர்ந்துதான் போனாள். நாம யூகித்தது சரியாதான். 3 மாத கருக்களை மட்டும் சேகரித்து அவங்க உலகத்துக்கு எடுத்துக்கிட்டு போக பார்க்குறாங்க. மனித உயிர்களை அங்கே உருவாக்குவதான் அவங்களது திட்டம் என. ஐயோ கடவுளே, இந்த கருக்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க உலகத்துக்கு எடுத்துக்கொண்டு போகிறதான் திட்டமா? இந்த கண்டெய்னரில் இருக்கிற கலெக்ஷனை பார்த்தா 100க்கு மேலே இருக்கும் போல. ஐயோ, எத்தனை பெண்கள் கனவுகள் உயிர்கள் சிதைக்கப்பட்டிருக்குமோ! இதை மறைச்சு வைக்கத்தான் இந்த மலையை தேர்ந்தெடுத்தாங்களா? அது சரி, நம்மளையே உடனே கொள்ளலாம். அந்த பொண்ணு கூட ஏலகிரி மலையில் சிதைக்கப்பட்ட பெண்களை பற்றி சொன்னா. ஏன் ஏன் 2 நாளாக நம்மளை விட்டு வச்சிருக்குங்க. கண்டனை மூடி வைத்த பின் அவைகள் ஒன்றுக்கொன்று ஏதேதோ பேசினது போல இருந்தது. பெட்டியை மூடிய போது ஒரு பேப்பர் வந்து அவள் இருந்த வாசலருகே விழுந்தது. அதை மெல்ல அவைகளுக்கு தெரியாமல் எடுத்தவள் அதை படுத்தபடியே விரித்து பார்க்க அதில் நேம் லிஸ்ட் போல் இருந்தது. ஆனால் எழுதப்பட்டிருந்த எழுத்து தந்திக்கு அடிக்கும் கோடுகள் போல இருந்தன. என்ன இது? ஹார்ட் ஹேண்ட் லெட்டர்ஸா? சரி, எதுக்கும் இதை பத்திரப்படுத்திக்கலாம் என்று தன் ஷர்ட்டில் பாக்கெட்டில் வைத்து கொண்டாள். அப்போது வீல் என்று குரல் கேட்க சாயி தலையை வெளியே நீட்டி விட்டாள். சுந்தரி தலைமுடியை பிடித்து தூக்கியபடி ஒரு ஏலியை நிற்க அவள் பயத்தில் அலறிக்கொண்டிருந்தாள். வெளியே ஓடி வந்த மற்ற மூவரும் சுந்தரி நிலைமையை கண்டு பதறி போயினர். சுந்தரி சுந்தரி, அந்த மரத்துக்குச்சி அது முகத்துக்கு நேர நீட்டு என்று சில்வியா கத்த, அவள் தன் இடுப்பில் ஒழுத்தி வைத்திருந்த வில்வ குச்சி எடுத்து அதன் முன் நீட்ட அது தன் கோரப்பள்ளி சிரிப்பது போல் காட்டி அதை பிடுங்கி தூர எறிந்தது. பலார் என்று அவளை அரைந்து கீழே தூக்கி போட வழியினால் அவள் துடிக்க ஆரம்பித்தாள். உச்சச்சோம், என்னது? அது வேலைக்காகலையா?
பயத்தில் மற்ற மூவரும் அதை கீழே போட நால்வரையும் சுற்றி வளைத்தன அவைகள். ஐயோ சாமி, என்னை விட்டுவிடு, என்னை விட்டுவிடு. நான் 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் முழுவாம இருக்கேன். என் புருஷன் எனக்காக காத்துட்டு இருப்பார். உங்களுக்கு ஓடி புண்ணியம். உங்களை என் குலதெய்வமா கும்புறேன். வருஷம் தவறாம சாமி எங்களை விட்டுடுங்க என்று கையெடுத்து கும்பிட்டு அழுதாள் கௌரி. சுற்றி சுற்றி வந்த ஏலியன்கள் சிலாவியும் சாகியும் முடியை பிடித்து தூக்கின. தங்கள் வாயறையை அவைகள் கொண்டு சென்று பயமுறுத்த சாகி தன் பாக்கெட்டில் எப்போதும் வைத்திருந்த சானிடைசரை மெல்ல எடுத்து அதன் முகத்தில் ஸ்ப்ரே பண்ண ஊ என்று அலறி அது அவளை கீழே போட்டது. மற்றவைகள் என்னவென்று புரிந்து கொள்வதற்குள் கத்திக்கொண்டே கீழே விழுந்தது அந்த ஏலியன். மற்ற மூவரை தூக்கி எறிந்த ஏலியன்களும் மற்றவைகளும் அது நிறைய வந்து குனிந்து அதன் நிலை என்னவென்று ஆராய்ந்து கொண்டிருக்கிறே மீண்டும் சாகித்து அவர்கள் முகங்களை ஸ்ப்ரே அடிக்க மற்ற மூவரும் கீழே விழுந்தனர். நடுவிலிருந்து ஏலியன்கள் கத்திக் கொண்டிருக்க மற்ற ஏலியன்கள் முதலில் இவர்களில் கவனியாது தங்கள் சகாக்களை கவனிப்பதிலே குறியாயிருக்க சாகி மற்றவர்களை சைகளை தட்டி மூடிவாங்க என்று ஓட மற்றவர்கள் மூடத் தொடங்கினர். அந்த வீடுகள் தங்களுக்கு இப்போதைக்கு சேஃப் என்று சாகி தீர்மானித்து பெரிய வீடு ஒன்றில் உள்ளே நுழைந்து மற்றவர்களையும் சைகையாலே அதை நுழையச் சொல்ல எல்லாரும் ஒரே வீட்டுக்குள் நுழைந்து கொண்டனர். கடைசியில் அனைவரும் ஒருவரோடு ஒருவர் ஒட்டுனார் போன்று அமர்ந்து கொள்ள எலி அங்குமிங்குமாக ஏலியன் ஓடிக்கொண்டிருந்தது தெரிந்தது. பயத்தில் அமர்ந்திருந்த நால்வரும் மூச்சை கூட சத்தமாக விடாது ஒருவர் கையை ஒருவர் பற்றியபடி அமர்ந்திருந்தனர். இவர்கள் வீட்டின் உள்ளே ஏலியன் கையொன்று நுழைந்து பாதி அளவிலே நின்றது. அங்குமிங்கும் துளாவிக் கொண்டிருக்க நால்வரும் ஒருவர் மேல் ஒருவர் என தள்ளி அமர்ந்தனர். பயத்தில் மயக்கமே வரும் போலிருக்க அப்போது வானத்தில் ஏரோப்ளேன்கள் சத்தம், ஹெலிகாப்டரின் படபடப சத்தம் தூரத்தில் கேட்டது. வெளியே சத்தம் குறைவதைக் கண்ட சாகிதான் மட்டும் மெல்ல தலையை வாசலருகே கொண்டு வந்து வெளியே பார்க்க நிழல் மட்டுமே தரையில் தெரிவதைக் கண்டாள். இப்போது வான்வெளியில் பயங்கர சத்தங்கள். நுழைனி பல கீழே இறங்குவதைக் கண்டவள் தலையை நன்றாக வெளியே நீட்டி பார்த்தாள். வெளியே ஏலியன்களை காணவில்லை, அந்த கண்டெய்னரையும் காணவில்லை. ஆபத்து போயிடுச்சு, நம்மளை காப்பாற்ற ஆட்கள் வந்துட்டாங்க, வாங்க வெளியில என்று கத்தியவள் முதலில் வெளியே வந்தாள். எல்லோருமே வெளியே வருவதற்கு கீழே காட்டில் ஏற்கனவே இவர்கள் பார்த்த இடத்திலிருந்து மரங்களை பிளந்து கொண்டு செல்வது போல் ஏதோ ஒன்று விற்றென்று வானில் சென்று மறைந்ததை கண்டனர். அது சென்ற இடம் புகையாய் தோன்ற வானில் வட்டமிட்டிருந்த மிலிட்ரி போர் விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் அந்த காட்டை நோக்கி இறங்கின. சில மட்டும் வானில் வட்டமிட நூனேல் இருந்து அந்த மலையின் கடைசியில் வந்திறங்கிய மிலிட்ரியை கண்டு கையை ஆட்டியபடி நால்வரும் ஓடினர். மேலிருந்து பறந்து கொண்டிருந்தவர்கள் இவர்கள் ஓடுவதைக் கண்டு அவர்கள் எதிரே நூலினையே இறக்கினர். மடவடவென கீழே இறங்கியவர்கள் இவர்களை சுற்றி வளைத்து நின்றனர். அதற்குள் மலையோரத்தில் இறங்கியவர்களும் ஓடிவர 4 பெண்களைக் கண்டு நிம்மதி அடைந்தனர். கீழே காட்டுக்குள் வெளியிலிருந்து பார்த்தால் அடர்ந்த வானமாக தெரிந்தது. உள்ளே வட்ட வடிவில் பறக்கும் தட்டு இறங்கி இறப்பதற்கான அடையாளமாக தென்பட்டது. நால்வரின் விலாசம் பெறப்பட்டு அங்கங்க உள்ள காவல் நிலையங்கள் தகவல் சொல்லப்பட்டது. 4 பெண்களும் 2 நாட்களாக உணவின்றி இருந்ததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களின் கரு இருந்ததை உறுதி செய்தனர் ஸ்கேன் மூலம். தர்ஷன் சில்வியா அருகிலேயே அவள் கையை பிடித்தவாறு கண்ணீருடன் அமர்ந்திருந்தான். சாயின் தந்தையும் அவளின் கணவன் விஷாலும் அவளிடம் பேசிக் கொண்டிருந்தனர். பிரஸ்மீட் நடந்து கொண்டிருந்தது. ஐஜி மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள், வான ஆராய்ச்சி இயக்குனர், நாசாவிலிருந்து வந்த விஞ்ஞானிகள் குழு 4 வருடம் மாறி மாறி கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தனர். தாங்கள் பார்த்த விஷயங்கள், தப்பித்த விதம் எல்லாவற்றையும் கூறிக்கொண்டே வர பத்திரிகையாளர்கள் தங்களை மறந்து கைத்தட்டி கொண்டிருந்தனர். அந்த கிரையோஜெனிக் கண்டெய்னர் தான் பார்த்த குழந்தைகளின் கரு பற்றி கூறிய சாகித்யா, இந்த குழந்தைகள் கரு அனைத்துமே முதல் கருவாகும் ஓ பாசிட்டிவ் குரூப் ரத்தம் உள்ள தாய்மார்கள் உருவான கருவாகும். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் 90 நாட்களுக்குள்ள கருக்களாக மட்டுமே எடுத்துள்ளனர் என்பது தெரிவித்தனர். அது மட்டுமின்றி இதோ அவர்கள் எழுதி வைத்திருந்த ஒரு குறிப்பு அந்த பெட்டியிலிருந்து விழுந்தது. அதன் எழுத்து தந்தி வார்த்தைகள் போல் உள்ளது என்று நீட்டினாள். அதை அவளோடு வாங்கிய விஞ்ஞானிகள் ஹோ என்று கத்தினர். என்ன என்ன இருக்காது என்று பத்திரிகையாளர்கள் கேட்க, இந்த பெண்மணி கூறியது போல் ஒரு ஆண் கரு ஒரு பெண் கரு என்று அவர்கள் கணித்துள்ளனர். மருத்துவமனையிலிருந்து அவர்கள் தகவல் திரட்டி கொண்டார்களா அல்லது அவர்களுடைய அதிதீவிர விஞ்ஞான வளர்ச்சியால் தெரிந்து கொண்டார்களா என்று தெரியவில்லை. அதில் ஓ பாசிட்டிவ் பிளட் குரூப் அவர்கள் உலகத்தில் உறையாமல் இருக்கக்கூடியது. அதனால் அந்த இரத்த வகை பெண்களை தேர்ந்தெடுத்துள்ளனர். 90 நாட்களுக்கு மேல் ஆன கருக்களை
எத்தனை பதப்படுத்தினாலும் அங்கே உயிர் வாழ சாத்தியமில்லை. அதிலும் சரியாக 70 நாட்களான கருக்களை மட்டுமே ஆபரேஷன் மூலம் அகற்றி பதப்படுத்தியுள்ளனர். இதோ இந்த 4 பெண்களும் 70 நாட்களாக இன்னும் 2 நாட்கள் இருந்திருக்கின்றது. அதனால்தான் கடத்தியும் இவர்கள் கருவை எடுக்காது இருந்துள்ளனர். இந்த கடிதம் அவர்கள் உலகத்திற்கு இவர்களுக்கு அனுப்பிய மெசேஜ் ஆகும். இந்த ஒரு காரணமே இந்த 4வரும் தப்பிக்க வழி செய்திருக்கிறது. தமிழ்நாடு முழுக்க இவர்கள் பெண்களை கவர்ந்து வந்து இந்த மலையில்தான் வைத்து கருக்களை எடுத்துள்ளனர். நஞ்சுக்குடியை வெட்டியதால் இறப்பவர்களை அவர்கள் அழகு ஏலியன்களை எரிச்சலடைய வைத்துள்ளது. அதனாலே முகத்தை சிதைத்து கொடூரமாக கொன்றுள்ளனர். இந்த பெண்கள் தைரியமாக அனைத்தையும் எதிர்த்து போராடவில்லை என்றால் தமிழகத்தில் கருவுற்ற ஒரு குரூப் உள்ள பெண்களை எல்லாரும் காணாமல் போயிருப்பனர். அப்போது பத்திரிக்கையாளர் ஒருவர் குறுக்கிட்டு, சார், அப்போ அவங்க தூக்கிட்டு போன கருக்கள் நம்ம போலதான் மனிதர்களா பிறப்பாருங்களா என கேட்க, ஆஃப்கோர்ஸ் அதற்காக தானே இந்த கடும் ஆபரேஷன் எடுத்திருக்கின்றன. உலக மக்களை அடிக்கடி வந்து பார்த்து செல்கிறார்கள் என்பது யாவரும் அறிந்ததே. அவர்கள் உலகில் இவர்கள் கூறியபடி அருவருப்பான உடலமைப்போடு தான் பிறக்கின்றன. அதை மாற்ற வேண்டிய இந்த முயற்சி. இந்த கடிதத்தில் உள்ள மெசேஜும் இதுதான். உலகளவில் நிறைய பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருந்தது சாகித்யாவுக்கும் சில்வியாவுக்கும். பெரிய பெரிய விருதுகளும் வீரதீர செயலுக்கான விருதுகளும் குடியரசு நாளில் வழங்கப்பட்டது இருவருக்கும். இருவரின் கணவர்களும் தங்களின் குழந்தைகளோட வரிசையில் அமர்ந்து தங்கள் மனைவியரை ஜனாதிபதி புகழ்ந்து பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டு பெருமிதம் கொள்கின்றனர். தர்ஷன் சில்வியா 6 மாத ஆண் குழந்தை, சாகித்யா விஷால் தம்பதியின் 6 மாத பெண் குழந்தையும் கைகளும் ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டிருந்தன. நன்றி. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி பார்க்கணும் நம்ம வாய்ஸ் ஆப் கேலக்ஸியில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. பாய்.